والسلام على وعلى آله وأصحابه أجمعين أما بعد. சொல்லுங்க, இடைவெளிக்கு ஏற்படாம கொஞ்சம் நெருங்கி உட்காந்துக்குங்க. பின்னால வரக்கூடிய சகோதரர்கள் தாண்டிட்டு வராம அங்க இடம் உட்காருங்க. சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அளப்பெரும் அருளால் புனித ரமதான் மாதம் முழுவதும் நாம் நபிமார்களுடைய வரலாற்று தொடர்பயானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொன்னானோ அந்த விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதத்தில் நமக்கு விளக்கி கூறினார்களோ அந்த விதத்தில் அந்த நபிமார்களுடைய வரலாற்றிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய படிப்பினைகள், பாடங்கள் என்ன என்பதை பற்றி நாம் தெளிவாக கேட்டு வருகின்றோம். அதன் தொடராக இன்றைய தினம் மிக அற்புதமான ஒரு வரலாறு. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதம் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமாக ஒரு குர்ஆனிலே பிரஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நபி ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆனில் உள்ள 30 ஜுஸுகளில் எந்த ஒரு ஜுஸுவில் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறாமல் அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பிரஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நபி ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் யூத கூட்டம். அந்த யூத கூட்டத்தினரை வழிநடத்திய ஒரு நபி, யூதர்களால் பின்பற்றப்பட்ட ஒரு நபி ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த மூஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, மூஸா நபி அவர்கள் மிஸ்ர் தேசத்திலே, அதாவது தற்போதைய ஈஜிப்த் என்று சொல்லக்கூடிய எகிப்திலே மூஸா நபி அவர்கள் ஒரு சாதாரண குடிமகனுக்கு மகனாக பிறக்கின்றார்கள். பிறக்கும் பொழுது அந்த ஊர்ல ஒரு அரசன் ஆட்சி செய்து வருகின்றான். அவன் பெயர், இயற்பெயர் என்பது வேறு. பொதுவாக அவனுடைய பட்ட பெயர் என்னவென்றால் ஃபிரௌன் என்பது. ஃபிரௌன் என்பது அந்த அவனுடைய பட்ட பெயர். இன்னும் சொல்ல போனா அந்த பதவியின் பெயர் என்று சொல்லப்படுது. உதாரணம், இன்னைக்கு நம்ம பிரதமர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பிரதமர்ங்கிறது யாருடைய தனிப்பட்ட ஆளுடைய பேரா, வாஜ்பாயுடைய பேரா? அது ஒரு பதவியினுடைய பெயர். அப்ப யாரெல்லாம் அந்த பதவிக்கு வராங்களோ அவங்களாம் என்ன சொல்லப்படும்? பிரதமர் என்று சொல்லப்படும். அந்த மாதிரி ஃபிரௌன் என்பது ஒரு பதவியினுடைய பெயர். அதாவது அந்த காலத்து மக்களுக்கு மத்தியில ஆட்சியாளராக, ராஜாவாக தேர்ந்தவருடைய பெயர் தான் பிரதமர், ஃபிரௌன் என்பது. இந்த ஃபிரௌன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஃபிரௌனுடைய வரலாற்றையும் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றையும் மிக அழகாக தன்னுடைய திருமறையிலே சொல்லி அதன் மூலமா நமக்கு ஆயிரக்கணக்கான படிப்பினைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். சூரத்துல் கஸஸ், சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய சூரா, குர்ஆன்ல போய் எடுத்து பாருங்க. சூரத்துல் கஸஸ், அதாவது குர்ஆன்ல 27வது சூரா நினைக்கிறேன். அந்த சூராவிலே ஆரம்ப வசனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல 2 சம்பவத்தை பத்தி சொல்றான். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முழு வாழ்க்கை, அவர்களுக்கு பிறகு காரூன் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஃபிரௌனை அடுத்து மூஸா அவர்கள் எதிர்கொண்ட காரூன் என்ற ஒரு கொடுங்கோலுடைய வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கை தான் ரப்பல் ஆலமீன் அந்த சூரத்துல் கஸஸ்ல முழுமையா சொல்றான். நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது சூரத்துல் கஸஸ்ல தர்ஜுமாவை எடுத்து பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு தெளிவா சொல்றான்னு தெரியும். சகோதரர்களே, அந்த ஃபிரௌன் அந்த மிஸ்ர் தேசத்துல எப்படி ஆட்சி செய்து வந்தான் என்பதை பற்றி அல்லாஹ் அந்த சூரத்துல் கஸஸ்ல ஆரம்பத்துல ஒரு முன்னுரையை பற்றி எல்லாம் சொல்றான். ஒரு முன்னுரை, ஃபிரௌனை பற்றி ஒரு லேசான ஒரு அறிமுகம். அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துறான் பாருங்க. இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி வஜஅல அஹ்லஹா ஷியா. நிச்சயமாக ஃபிரௌன் மக்களுக்கு மத்தியில பூமியில தன்னைத்தானே உயர்த்தி கொண்டவனாக வாழ்ந்து வந்தான். தான் தான் பெரிய ஆள், தன்னை விட்டு ஆளே இல்லை என்று தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான். உயர்த்தி கொண்டு அவன் எப்படிப்பட்ட ஆட்சி செய்தார் என்றால் வஜஅல அஹ்லஹா ஷியா, அந்த மக்களை, அந்த ஊர்வாசிகளை பல பிரிவுகளாக பிரித்து வைத்து ஆட்சி செய்தான். அதான் மக்களுக்கு மத்தியில ஒரு ஒருமித்த சிந்தனை வந்துடக்கூடாது,
ஒற்றுமை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமா இருந்து மக்களுக்கு மத்தியிலே பகையை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே பல கோஷ்டிகளை உருவாக்கி அதன் மூலமா அவன் ஆட்சி செஞ்சு வந்தான் அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் சொல்றான். சொல்லிட்டு யஸ்தலாயிஃபு தாயிஃபத்தம் மின்ஹும், அவர்களே பலகீனமான மக்களை, அந்த கூட்டத்தினர்ல ஒரு பலகீனமான மக்கள் என்ன பண்ணான்னு சொன்னா யுதப்பிஹு அப்னாஅஹும், அவர்களுடைய ஆண் குழந்தை எல்லாம், ஒரு பலகீனமான மக்களுடைய குழந்தையை அவருடைய வம்சத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை எல்லாம் வெட்டி தீர்த்தான். யஸ்தஹியூன நிசாஅஹும், அவர்களுடைய பெண் குழந்தைகளை மட்டும் உயிரோடு விட்டு வைத்தான். இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், அவன் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நாசக்காரனாக, கொடுமைக்காரனாக திகழ்ந்தான், ஒரு குழப்பவாதியா ஆட்சி தான். சுருக்கமா எல்லாம் சொல்லி முடிச்சான். அவன் எப்படிப்பட்ட ஆட்சி செஞ்சா வாலாக்கில்லாருலே, பூமியிலே நான் தான் உயர்ந்தவன் என்று தன்னைத்தானே உயர்த்து போனா இருந்தான். இரண்டாவது ஜால அகலஹா ஷியா, மக்களை பல பிரிவுகளாக பிரித்து போட்டான், கூறு போட்டு விட்டான் அன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சார் இது எங்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா, இது ஃபிரௌனிடத்திலிருந்து ஆரம்பித்த இந்த கொள்கை கடைசியில் இங்கிலீஷ்காரர்களிடத்தை தொடர்ந்து இன்று சங் பரிவாரங்களை தொடர்றது என்னன்னு சொன்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டிவைட் அண்ட் ரூல், பிரித்து ஆட்சி செய்து, அதாவது மக்களை பிரிக்கணும், அவங்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தணும், அவங்களுக்கு மத்தியில கொடூரத்தை ஏற்படுத்தணும், நீ நாங்கிற வேற்றுமை ஏற்படுத்தணும், அதை வச்சு தான் குளிர்காஞ்சி ஆட்சி செய்யணும். இதைத்தான் இந்த யூதர்கள் ஃபிரௌன் ஆரம்பிச்ச பிறகு அல்லாஹ் சொல்றான் ஜால அஹ்லஹா ஷியா, அவர் மக்களை பல பிரிவுகளாக பிரித்து ஆட்சி செய்தான். டிவைட் அண்ட் ரூல் இங்கிலீஷ்ல சொல்லுவான், அதாவது ஆட்சி பிரித்து ஆட்சி செய், அதிகாரம் செலுத்து. இதைத்தான் இங்கிலீஷ்காரன் கரெக்டா ஃபாலோ பண்ணான். இந்தியாவுக்கு வந்த உடனே பிரிட்டிஷ்காரன் பண்ண முதல் வேலையை என்னன்னு சொன்னா, இந்தியாவில் உள்ள குறுநில மன்னர்களுக்கு மத்தியில அவன் டிவைடை ஏற்படுத்தினான், பிரிவினை ஏற்படுத்தினான். நீ அப்படி நீ இப்படின்னு சொல்லி பிரிவினை ஏற்படுத்தினான். பிரிவினை ஏற்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத விட்டு அதிலே இவன் குளிர்காந்தி இவனுடைய ஆட்சி செஞ்சான். இது பிரிட்டிஷ்காரன் பண்ண சூழ்ச்சி. இந்தியாவில உலகளாவிய அளவில் யூதர்கள் செஞ்ச ஒரு பெரிய சூழ்ச்சி இருந்துச்சுன்னா, முஸ்லீம்களுக்கு மத்தியில் அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான் கடைபிடிச்சான். என்ன டிவைட் அண்ட் ரூல் எப்படி கடைபிடிச்சா, முஸ்லீம்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் இருக்கிறதுனால 1924 வரை, இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும் துருக்கியில முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு ஹிலாஃபத் இருந்துச்சு. துருக்கியில முஸ்லீம்களுக்கு என்ற ஹிலாஃபத் சொன்னா முஸ்லீம்கள் எல்லாருக்கும் ஒரே தலைமை, ஒரே அமீர், ஒரே ஹலீஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி பீடம் இருந்துச்சு முஸ்லீம்களுக்கு, ஹிலாஃபத் என்று துருக்கியில. அந்த துருக்கியுடைய ஹிலாஃபத்தை கடைசியா வீழ்த்தியது அப்படின்னு சொன்னா இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை வச்சுதான் யூதர்கள் வீழ்த்தினாங்க. இந்த ஹிலாஃபத் இருந்தனால என்ன பிரயோஜனத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. காரைக்காலுக்கு பக்கத்துல, பாண்டிச்சேரி மாநிலம் காரைக்காலுக்கு பக்கத்துல நிரவின்னு சொல்ற சின்ன ஊர் இருக்குது, கிராமம், கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த நிரவியில ஒரு காலத்துல அங்க நான் போயிருக்கமா ஒரு சகோதரத்தை நம்ம நேரடியாக சொன்னது, அவங்களுடைய பாத்தனார் அந்த பள்ளிவாசலுடைய முத்தவலியா இருக்கும் பொழுது, நிரவியுடைய முத்தவலியா இருக்கும் பொழுது என்ன ஆச்சா, அந்த பள்ளிவாசல் தெருவலியா ஒரு சாமி ஊர்வலம் வருது. பள்ளிவாசல் தெருவலியா ஒரு சாமி ஊர்வலம் வருது. அப்ப முஸ்லீம்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு ஏற்படுது. இந்த மாதிரி பள்ளிவாசல் பகுதியில் சாமி ஊர்வலம் தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க, அப்போ காரைக்கால் ஆட்சி நடக்குது, பிரெஞ்சு ஆட்சி. காரைக்கால் பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி நடக்குது. இங்கே மற்ற இந்தியாவுடைய மற்ற பகுதிகளில் பிரிட்டிஷ்கார ஆட்சி நடக்குது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, நிலவில உள்ள மக்கள் என்ன பண்றாங்க, முத்தவலி என்ன பண்றாருன்னு சொன்னா, அங்க உள்ள பிரெஞ்சு ஆட்சியாளருக்கோ அல்லது அங்க உள்ள கலெக்டருக்கோ அல்லது அங்க உள்ள முனிசிபாலிட்டிக்கோ தகவல் கொடுக்காம அவர் என்ன பண்றாருன்னா, எகிப்து துருக்கியில இருக்கக்கூடிய ஹலீஃபாவுக்கு கடிதம் எழுதுறாரு. துருக்கியில் இருக்கக்கூடிய கடைசி ஹலீஃபா 2ஆம் அப்துல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய ஹலீஃபாவுக்கு இங்க நிரவி என்ற சின்ன கிராமம், இந்த ஊரை பல பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2-3 தலை தான் ஆடுது. பல பேருக்கு அப்படி ஊர் இருக்கவே தெரியாது, அப்படித்தானே? ஊர் பேர வித்தியாசமான பேர், நிரவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வித்தியாசமான ஊர். அந்த மாவட்டத்துக்காரங்க அந்த ஏரியாக்காரங்க தெரியும், மொத்தம் யாரும் தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள முத்தவல்லி துருக்கியில் உள்ள ஹலீஃபாவுக்கு கடிதம் எழுதுறாரு. என்னண்டு, எங்க ஊர்ல இந்த மாதிரி நாங்க இவ்வளவு காலமா நாங்க அமைதியா இருந்திருக்க ஊர்ல ஒரு முதல்ல சாமி ஊர்வலம் வருது, இதனால பிரச்சனை ஏற்படுமோன்னு மக்கள் பயப்படுறாங்க, அதனால இது எப்படியா தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிரவிங்கிற கிராமத்தில் உள்ள முத்தவல்லி யாருக்கு எழுதுறாருங்க? யாருக்கு எழுதுறாரு? அந்த காலத்துல ஃபேக்ஸ் இல்ல, டெலிபோன் இல்ல, ஒண்ணு இல்ல, புறாக்கால கட்டி கொடுத்தா அது சேருமா சேரான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரத்துல அவர் இங்கே இருந்து கடிதம் எழுதுறாரு துருக்கியில உள்ள ஹலீஃபாவுக்கு. உடனே துருக்கி ஹலீஃபா எங்கேயோ இருக்க ஒரு கிராமத்துல இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து உடனே ஆக்ஷன் எடுத்து என்ன பண்றாரு, அவர் பிரான்ஸுக்கு அனுப்புறாரு அந்த கடிதத்தை. பிரான்ஸுக்கு ஏன் காரணம் என்னன்னு சொன்னா, யாருடைய ஆட்சி அங்க நடக்குது? பிரெஞ்சுக்கார ஆட்சி நடக்குது. அவர் பிரான்ஸுக்கு அனுப்பி உன்னுடைய ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு பகுதியில எங்களுடைய முஸ்லீம் இடத்துல இப்படி ஒரு கடிதம் வந்திருக்குது, இப்படி ஒரு மனு வந்திருக்குது, இப்படி குற்றச்சாட்டு வந்திருக்குது, அதனால உடனே தலையிட்டு அது என்னங்க பாருன்னு சொன்ன உடனே சகோதரர்களே, பிரான்ஸ்ல இருந்து உடனே இங்க ஆர்டர் வருது இங்க இருக்கக்கூடிய கலெக்டருக்கு.
என்னண்டு அந்த நினைவுங்கிற ஊருக்கு போய் உடனே பார்த்து அந்த மாதிரி பிரச்சனை வராம ஊருக்குள்ள சாமி சிலை வராம தடுத்து அப்படின்னு சொல்லி உடனடியாக தடுத்து நிறுத்தப்படுகிறது. பாருங்க, நமக்கென்று ஒரு தலைமை இருந்ததுனால எப்படிப்பட்ட சின்ன விஷயம், சாதாரண விஷயம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி சம்பவம் எத்தனை ஆயிரக்கணக்கான சம்பவம் நடக்குது. பள்ளிவாசல் வழியா தான் சாமி ஊரத்தை எடுத்துட்டு போய் அடம்பிடிக்கிறாங்க. கடைசியில் என்னாவது, முஸ்லீம்கள் மாலை போட்டு வரவேற்க சூழ்நிலை. தகவல் இல்லையா? அவன் ஜெயிச்சு பள்ளியாசல் வழியா தான் கொண்டு போய் பள்ளியாசல் வழியா கொண்டு வரான். சார தப்பட்டு வர்றான். முஸ்லீம் என்ன பண்றான், கையை கசிஞ்சிட்டு வழி இல்லாம மாலையை போட்டுறோம், சால்வையை போட்டுறோம், மோரை கொடுத்துறோம், ஜூஸ கொடுத்து அனுப்புறோம். நடக்குதா இல்லையா? அவன் எதுக்காக சொல்லுச்சுன்னா, நமக்கென்று ஒரு கிலாபத் இருந்துச்சு துருக்கியில. அந்த கிலாபத்தை இந்த யூத சூழ்ச்சிகள் எப்படி வீழ்த்தினார்கள் என்றால், இதே டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான். பிரித்து ஆளும் சூழ்ச்சி. தமிழ சொல்லுவாங்க பிரித்தாலும் சூழ்ச்சி. அந்த பிரித்தாலும் சூழ்ச்சியை தான் முதல் உலகத்தில் ஏற்படுத்தினது யாருன்னு சொன்னா இந்த ஃபிரௌன். உலகத்தை முதல் நடைமுறைப்படுத்தி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது ஃபிரௌன். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஜஅல அஹ்லஹா ஷியா. சூரத்துல் கஃப்ல எடுத்து பாருங்க, அவன் தன்னுடைய மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியின் மூலமா ஆட்சி செய்தான். சரி, அந்த கிலாபத்தை எப்படி வீழ்த்தினார்கள் யூதர்கள்? முதல்ல என்ன பிரித்தாலும் சூழ்ச்சி ஏற்படுத்தினான்னு சொன்னா, துருக்கியில கிலாபத் இருக்குது. அப்ப மிகப்பெரிய சக்தி முஸ்லீம்களுடைய ஆட்சி எங்க நடக்குதுன்னா, சவுதியினுடைய ஆட்சி. சவுதி அரேபியா இருக்கக்கூடிய அரபு நாட்டு மக்களுடைய ஆட்சி ஒரு முஸ்லிம் மிகப்பெரிய இஸ்லாமிய சக்தியா இருக்குது. அப்ப என்ன பண்ணா, இந்த அரபு சக்தியையும் துருக்கியையும் தனியா பிரிச்சுட்டு வைங்களேன். அரபு சக்தியையோ துருக்கியையோ தனியா பிரிச்சுட்டோம்டாக்கா அதனால குளிர்காயலான ஆராய்ச்சி பண்ணி ஒரு பெரிய சூழ்ச்சியை ஏற்படுத்தலாம். என்ன சூழ்ச்சி சொன்னா, இன்னைக்கு வரலும் பாருங்க, அரபு மக்களுக்கு துருக்கி மக்களுக்கு அரபு பாஷை சரியா வராது. துருக்கி மக்களுக்கு அரபு பாஷை வராது. நீங்க ஹஜ்ல பாத்தீங்கன்னா, அந்த ஹஜ்ல கல்லுக்கு நேரம் வந்த உடனே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படிங்குவாங்க. அக்பர்னு சொல்ல தெரியாது. அல்லாஹ் அக்பர் வாயில வராது. நமக்கு அரபிக்கு சம்பந்தமே நம்மள அவ்வளவு சொல்லுவோம் அல்லாஹ் அக்பர் சொல்லி. ஆனா துருக்கி மக்கள் நீங்க பாக்க ஹஜ்ஜுக்கு போய் பாத்துக்கலாம், அல்லாஹு அக்பர் அப்படிங்குவாங்க. அதே மாதிரி ஜும்மா சொல்றது சலாத்துல் கும்மா அப்படிங்குவாங்க. ஜீவு வராது, கூன்னுவாங்க, சலாத்துல் கும்மா அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி அரபுக்கும் அந்த துருக்கி மக்களுக்கும் ரொம்ப தூரம். அரபி பாஷை துருக்கி மக்களுக்கு லேசில வரவே வராது. இதை என்ன பண்ணாங்க யூதர்கள் பயன்படுத்தி, யூத கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த அரபு அல்லாதவர்கள் அப்படிங்கிற பாகுபாட்டை ஏற்படுத்தி, அரபு அல்லாதவர்களுக்கு பாகுபாட்டை ஏற்படுத்தி துருக்கியை மற்ற அரபு தேசங்களிலிருந்து அப்படியே பிரிச்சான். அதாவது நாங்க அரபு பேசுறவங்க உயர்ந்தவர்கள், அரபு பேசாதவங்க மட்டமானவர்கள். ஒரு மட்டமானவங்க எங்களுக்கு எப்படி ஹலிஃபாவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அரபு அல்லாத துருக்கியையும் முதல்ல பிரிச்சா. அந்த பிரிவினை ஏற்பட்ட சூழ்ச்சிதான் சகோதரர்களே இன்று வரை சின்ன பின்னப்படுத்தப்பட்டு நமக்கென்று இருந்த ஒரு கிலாபத்து வீழ்ந்து இன்னைக்கு உலக முஸ்லீம்கள் தலைமை இல்லைன்னு இயங்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நம்ம ஆளாயிருக்கிறோம். அன்னைக்கு கூட அந்த துருக்கி கிலாபத்து நடக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற காபத்துல்லாவுடைய ஆட்சியோ, மக்காவுடைய ஆட்சியோ, மதீனாவுடைய ஆட்சியோ துருக்கியில கையில தான் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காபத்துல்லாவுக்கு நேர் ஏத்தாப்புல ஒரு குட்டி மலைக்கு மேல பாத்தீங்கன்னா கோட்டை. அந்த கோட்டைக்கு இன்னும் பேர் துருக்கி கோட்டை. இன்னைக்கு துருக்கி கோட்டை. இப்ப போன வருஷம் அந்த கோட்டை இடிச்சாங்க. போன வருஷம் நான் அஜிக்கு போகும்போது நேர்ல பார்த்து இடிச்சத. போன வருஷம் இடிச்சாங்க, அதுவும் துருக்கி கோட்டை இருந்துச்சு. இப்போ காபத்துல்லா சுத்தி உள்ள பகுதி இருந்து பாருங்க. காபத்துல சுத்தி உள்ள அந்த அரபு, இந்த அரபு கட்டினது கல்லுகளா இருக்கும், பழைய காலத்து கல்லுகளா இருக்கும். இதை கட்டினது யாரும் துருக்கிக்காரங்க தான். வெளியே உள்ள பகுதியை கட்டினது தான் சவுதி அரசாங்கம். பின்னாடி சவுதி அரசாங்கம். உள்ள இருக்கிற பகுதியை கட்டினது துருக்கிக்காரங்க தான். எதுக்காக இந்த வரலாற்று சம்பவங்கள் சொல்ற சோதரர்களே, முழுக்க ஹரம் ஷரீஃபுடைய ஆட்சியோ, முழுக்க முஸ்லீம்களுடைய ஆட்சியோ துருக்கி கையில இருந்துச்சு. முஸ்லீம்கள், உலக முஸ்லீம் எல்லோருக்கும் ஏகோபித்த தலைமையா ஒரே தலைமை இருந்துச்சு, கிலாபத்தின் தலைமை. ஆனால் அந்த தலைமையை யூதர்கள் வீழ்த்தியது இதே டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. பிரித்தாலும் சூழ்ச்சி. முதல்ல பிரி அப்புறம் ஆட்சி செய் என்ற இந்த சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியை முதல் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் யாரு? அல்லாஹ் சொல்றான். முதல் அறிமுகப்படுத்தினவன் ஃபிரௌன் தான். அதே சூழ்ச்சியை தான் சகோதரர்களே இன்றைக்கு சங் பரிவார்கள் நம்ம நாட்டில் கடைபிடிச்சிட்டு இருக்கிறான். சங் பரிவார்கள் குஜராத்ல முதல்ல கலவரம், இவ்வளவு பெரிய கலவரம். இந்த கலவரம் குஜராத்ல இவ்வளவு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்த காரணம் என்ன? சங் பரிவார்களுக்கு இந்த பிரித்தாலும் சூழ்ச்சி தான். இந்துக்களை முஸ்லீம்களை அப்படியே பிரிச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நான் நேர்ல போய் பார்த்திருந்ததுல சகோதரர்களே, அங்க இந்து மொஹல்லான்னு சொல்லுங்களேன், ஒரு இந்து மொஹல்லா. அந்த இந்து மொஹல்லாக்குள்ள ஒரு முஸ்லீம் பால் வியாபாரி பால் விற்க வர மாட்டான். அப்படி ரோட்ல எடுத்து அப்படியே போயிடுவான். அதே மாதிரி முஸ்லீம் மொஹல்லா இருந்தா அந்த முஸ்லீம் மொஹல்லாக்குள்ள ஒரு இந்து பழ வியாபாரி பழ விற்க வர மாட்டான், ரோட்ல வித்துட்டு போயிடுவான். அதே மாதிரி ஒரு முஸ்லீம் மொஹல்லாக்குள்ள இந்து ஆட்டோ ஓட்டுற வர மாட்டான், ஒரு இந்து மொஹல்லாக்குள்ள முஸ்லீம் ஆட்டோ ஓட்டுற போக மாட்டான். அந்த அளவுக்கு பிரிச்சு இந்துக்கள் தனி, முஸ்லீம்கள் தனி, இந்துக்கள் தனி, முஸ்லீம்கள் தனித்தனியா பிரிச்சு சகோதரர்களே பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினாங்க. பிரித்து ஆட்சி செய்து ஆட்சியை கைப்பிடிச்சாங்க. இன்னைக்கு சங் பரிவார் இந்தியால அதே சூழ்ச்சியை கடைபிடிக்கிறாங்க. இந்துக்களை முஸ்லீம்கள் தனியா பிரிச்சுட்டோம்டாக்கா நம்ம காரியத்தை லேசா முடிச்சிடலாம் சொல்லி. ஆனா சகோதரர்களே நாம இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த சூழ்ச்சியை நம்ம ஆளாயிடக்கூடாது.
இந்துக்களோட அன்பா பழகணும், அண்ணன் தம்பிகளா பழகணும். நம்ம எது அடிக்கடி சொல்றது, நம்ம வீட்டு பெருநா வந்துட்டா பிரியாணி ஆக்கி நீங்களோட சாப்பிட நிறுத்திடாதீங்க, அந்த ஹிந்து நண்பர்கள் கொடுத்து அனுப்புங்க. அதோட சிறந்தது என்னன்னா, ஹிந்துக்களை நம்ம வீட்டு விருந்து கூப்பிடுங்க, பெருநாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிடுங்க. பக்கத்து வீட்டு இந்துக்களையோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்க, ஃபேமிலிகள் இருப்பாங்க, அவங்க குடும்பத்தோட கூப்பிடுங்க. நம்ம வீட்டுல வந்து விருந்துல பிரியாணில அவங்களும் கலந்துக்கிட்டோம், சாப்பிடட்டும். சாப்பிட்டு போகும்போது ஒரு அழகான குரானை கொடுத்து அனுப்புங்க, தர்ஜுமத்துல் குரானை, ஒரு அழகான இஸ்லாமிய நூலை கொடுத்து அனுப்புங்க, ஒரு நல்ல இஸ்லாமிய புத்தகத்தை கொடுத்து அனுப்புங்க. சோதனை இந்த உறவு எப்படிப்பட்ட உறவா இருக்குன்னு சொன்னா, இது எப்படிப்பட்ட சக்தியால் பிரிக்க முடியாத உறவா இருக்குது, எப்படிப்பட்ட சக்தியால் பிரிக்க முடியாதவரா இருக்கும். ஆக இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசின்னு சொல்லக்கூடிய பிரித்தாளும் சூழ்ச்சியை முதலா உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஃபிரௌன் இன்று அதை நவீன ஃபிரௌன்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த காலத்து ஃபிரௌன் ஆரம்பிச்சு வச்சான் புராண ஃபிரௌன், நவீன ஃபிரௌன் இப்போ அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. சகோதரர்களே, அதான் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அவர் மக்களை பிரித்து ஆளும் சூழ்ச்சியை அந்த ஃபிரௌன் கடைபிடித்து விட்டு அப்புறம் என்ன பண்ணா, அவர்களிலே பலகீனமான ஒரு கூட்டத்தை, எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றது, அந்த புராண ஃபிரௌனுக்கும் நவீன ஃபிரௌனுக்கும் எவ்வளவு அழகா பொருந்தது பாருங்க. அவர்களில் பலகீனமான ஒரு கூட்டத்தை யுதப்பிஹூன அப்னாஅஹும், அவருடைய ஆண்களை எல்லாம் வெட்டி குவித்தான், ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணா வெட்டி குவித்தான். அவர்கள் பெண்களை உயிரோட விட்டான். அதுலதான் சின்ன வித்தியாசம், அவன் பெண்களை உயிரோட விட்டான், இவன் பெண்களை கற்பழித்து கொன்றான். அதான் வித்தியாசம். அவன் ஆண்களை வெட்டினா பெண்களை உயிரோட விட்டான், இவன் பெண்களோட உயிரோட இல்லை, பெண்களை என்ன பண்ணா கற்பழிச்சு மானபங்கப்படுத்தி கொன்றான். சகோதரர்களே பாருங்க, புராண ஃபிரௌன்களும் நவீன ஃபிரௌன்களும் எவ்வளவு அழகா ஒத்து போறாங்கன்னு சொல்லி. அவன் ஒரு மிகப்பெரிய கொடுமைக்காரனா உலகத்தில் வாழ்ந்து வந்தான். அவர்களை பலகீனமான ஒரு கூட்டத்தை, இந்தியாவில் இருக்கிற மாதிரி முஸ்லீம்கள் இருக்கிற மாதிரி ஒரு பலகீனமான கூட்டத்தை, அவர்கள் ஆண்களை கொலை செய்து பெண்களை அவன் வெட்டி குவித்து வந்தான், பெண்களை உயிரோடு விட்டு வந்தான். இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், அவன் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு குழப்பவாதியாக வாழ்ந்து வந்தான், அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்த அந்த மிஸ்ரிலே நான் ஒரு விஷயத்தை நாடுனேன். யாரு? அல்லாஹ் சொல்றான், நான் வேற மாதிரி நாடுனேன். என்ன நாடுனேன்? நுரீது, நாம் ஆசைப்பட்டோம், அந்நமுன்ன அலல்லதீன ஸ்தலஅஃபூ ஃபில் அர்தி, அந்த பூமியிலே பலகீனமாக ஆக்கப்பட்ட மக்களை, அந்த பலகீனமான மக்கள் மீது நாம் கிருபை செய்ய ஆசைப்பட்டோம். கிருபை செய்து வனஜஅலஹும் அயிம்மத்தன் வனஜஅலஹுமுல் வாரிசீன், அந்த பலகீனமான மக்கள், எந்த பலகீனமான மக்களுடைய ஆண்களை கொலை செய்து பெண்களை உயிரோடு விட்டானோ அந்த பலகீனமான மக்களையே நாம் அந்த நாட்டின் ஆட்சி தலைவர்களாக ஆக்கி அவர்களை இந்த ஃபிரௌனுடைய வாரிசுகளாக ஆக்குவதற்கு ஆசைப்பட்டோம். ஃபிரௌனுடைய வாரிசுன்னு சொன்னா ஃபிரௌனை அழித்து அவனுடைய சொத்துக்களுக்கெல்லாம் இவர்களை உரிமையாளர்களாக ஆக்குவதற்கு நாம் ஆசைப்பட்டோம். யாரங்க சொல்றான்? அல்லாஹ். யார சொல்றான்? பனி இஸ்ராயேலை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். பனி இஸ்ராயேல் தான் வந்து அன்னைக்கு ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்துல பலகீனமான மக்களா இருக்குது. ஏன்னா பனி இஸ்ராயேல்கள், இன்னைக்குள்ள பனி இஸ்ராயேல் யூதர்கள் நினைச்சுக்காதீங்க, அன்னைக்குள்ள பனி இஸ்ராயேல்கள் அன்றைய ஆட்சி காலத்திலே அன்றைய உலகத்திலே மிக சிறந்த மக்கள் யார் என்ற பனி இஸ்ராயேல் தான். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பனி இஸ்ராயேல்ங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இஸ்ராயேல் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பேரு. இஸ்ராயேல் யாருடைய பேருங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பேரு. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் அந்த மக்கள் வந்ததுனால அவங்களுக்கு பேர் என்னது? பனு இஸ்ராயேல், இஸ்ராயேலுடைய சந்ததிகள் சொல்லி. அந்த நேரத்தில் இஸ்ராயேலுடைய அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியான பனு இஸ்ராயேல் தான் உலகத்திலே ரொம்ப நல்ல மக்களா இருக்கிறாங்க, சிறந்த மக்களா இருக்கிறாங்க, அல்லாஹ் மட்டுமே வணங்குறாங்க, இறையச்சம் உள்ள மக்களா இருக்கிறாங்க, அற்புதமான மக்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தினான். என்ன ஏற்படுத்தினா? ஃபிரௌன் என்ற ஒரு கொடுங்கோலனை அல்லாஹ் ஆட்சியாளனை நியமிச்சு, ஃபிரௌன் என்ற ஒரு கொடுமைக்காரனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சியாளனை நியமிச்சு, அந்த ஆட்சியாளன் இப்படி எல்லாம் மக்களுக்கு கொடுமை செஞ்சுட்டு வந்தா அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், நாம் ஆசைப்பட்டோம், நுரீது நாம் ஆசைப்பட்டோம் என்னன்னு, அந்நமுன்ன அலல்லதீன ஸ்துல்இஃபூ ஃபில் அர்தி, பலகீனமான மக்களா இருந்தாங்களே யாரு? பனி இஸ்ராயேல்கள். அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து இந்த ஃபிரௌனை அழித்து ஃபிரௌனுடைய சொத்துக்களுக்கும் அவருடைய கூட்டத்தாருடைய சொத்துக்களுக்கும் இவர்களை வாரிசார்களாக, இவர்களை சொந்தக்காரர்களாக ஆக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் ஆசைப்பட்டால் உடனே நடைமுறைப்படுத்தணும்னா இல்லையா? நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறான் பாருங்க அல்லாஹ். இந்த சூரத்துல் கஸஸ்ல இந்த முன்னுரை அல்லாஹ் சொல்லிட்டு, இப்படி ஒரு பலகீனமான மக்கள் இருந்தாங்க, அந்த மக்கள் இப்படி எல்லாம் கொடுமை செய்யப்பட்டாங்க, நாம் அந்த மக்களுக்கு உயர்வை கொடுக்க ஆசைப்பட்டோம், நாடி விட்டோம். என்ன அல்லாஹ் சொன்னா? என்ன செஞ்சா? அடுத்து அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, அந்த சமுதாயத்துல ஒரு உயர்ந்த நிலையை அல்லாஹ் கொண்டு வருவதற்கான என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த ஃபிரௌன் ஒரு நாள் கனவு காண்றான். ஃபிரௌன் என்ன பண்றான்? ஒரு நாள் கனவு காண்றான்.
அதாவது அந்த பனு இஸ்ரவேலர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து பனு இஸ்ரவேல் வசிக்கிறாங்க. அவங்க யார்? பனு இஸ்ரவேல் ரொம்ப நல்ல மக்கள். ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு பேர் கிபுத்திகள். ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு பேர் என்னங்க? கிபுத்திகள். அங்க பாத்தீங்கன்னா கிபுத்திகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. கிபுத்திகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. பனு இஸ்ரவேலோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் எண்ணிக்கையால, குவான்டிட்டியில. ஆனால் ஆட்சி செய்யறது யாரு? யார் செஞ்சாங்க? கிபுத்திகள். இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு யாருடைய எண்ணிக்கை அதிகம்? இந்தியால முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகம். பிராமணர்களுடைய எண்ணிக்கை 2%. இந்தியாவில் 2% பிராமண. ஆனா ஆட்சியில இருந்து அதிகாரத்திலிருந்து மேல இருந்து கீழே வரலுக்கு பூரா யார் தான் நடக்குதா இல்லையாங்க? பாக்குறமா இல்லையா? பிரதமர்ல இருந்து, துணை பிரதமர்ல இருந்து, உள்துறை அமைச்சர்ல இருந்து, வெளியுறவுத்துறை அமைச்சர்ல இருந்து, கொள்ளடிக்கிற அமைச்சர்ல இருந்து, கொள்ளடிக்கிறதுக்கு கணக்கு பார்க்கறதுறை அமைச்சர்ல இருந்து, நாட்டை விற்கிற அமைச்சர்ல இருந்து, கூறு போடுற அமைச்சர்ல இருந்து அத்தனை அமைச்சர் யார் தான்? பிராமணன் தான். சரி, அமைச்சர் மட்டுமா? அதிகாரில இருந்து மேல இருக்கிற அதிகாரி, கீழே இருக்கிற அதிகாரி, கால கொடுக்கிற அதிகாரி, கையில கொடுக்கிற அதிகாரி, அத்தனை அதிகாரி யார் தான்? டெல்லியில இருக்கிற டெல்லியில இருக்கிற ஆட்சியாளர்ல காஞ்சிபுரத்துல இருந்து ரிமோட் கண்ட்ரோல் இயக்கலாம். நடக்குதா இல்லையாங்க? அதாங்க நடந்துச்சு. மிஸ்ர்ல என்ன நடந்துச்சு? கிபுத்திகள் மிக மிக குறைவா இருந்தாங்க, பலகீனமான எண்ணிக்கை உள்ளவங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தில் வந்தாங்க. நல்ல பெரிய பலத்தில் இருந்த யூதர்கள் எப்படி இருந்தாங்க? என்ன காரணம் சொன்ன சகோதரர்களே? அந்த யூதர்களை பல பிரிவுகளை பிரிச்சு போட்டாங்க. யூதர்களை பல பிரிவை பிரிச்சு, நீ மைனாரிட்டிப்பா, நீ சிறுபான்மை, நீ ஒண்ணும் செய்ய முடியாது நாட்டுல, நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு போட்டு 10 பேரா இருக்கிறவங்க தனித்தனியா பிரிச்சா ஒரு நாள் ஆயிடுவோம்ல. உதாரணமா 10 பேர் இருக்கிறாங்க ஒரு நாட்டுல, 2 பேர் ஒரு கூட்டம், மீதி 8 பேர் இருக்கிறான். 2 பேர் அதிகமா 8 பேர் அதிகமா? 8 பேர் அதிகம். எப்போ? இந்த 8 பேர் ஒன்னா இருந்தா 8 பேர் 8 ஆளா அடிக்காதீங்க. இப்போ 2 பேர் அதிகமா 8 பேர் அதிகமா? 2 பேர் தான் அதிகம். இதைத்தான் செஞ்சாவ. அந்த மாதிரி சகோதரர்களே, இன்றைக்கு இந்திய முஸ்லீம்களுக்கு மத்தியில ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு பலப்பான்மை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, நாமெல்லாம் மைனாரிட்டி, நாமெல்லாம் சிறுபான்மை, நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. யாருங்க சொன்னது நம்மள மைனாரிட்டின்னு சொல்லி? யார் சொன்னது நம்ம சிறுபான்மைன்னு சொல்லி? இன்றைக்கு நம்மளோட ரொம்ப மோசமான சிறுபான்மை பிராமணர்கள். அவன் என்னைக்கா சிறுபான்மை சொல்லிக்கிறானா? இந்தியாவில் பிராமணர்கள் என்னைக்கா நாங்க சிறுபான்மை, நாங்க மைனாரிட்டி, எங்களுக்கு இடம் ஒதுக்கிறதா என்னைக்கா கேட்டிருக்கானா? நாம மட்டும் நம்ம சிறுபான்மை நம்மள நம்ம தாழ்த்திக்கிறோம். அல்லாஹ் அப்படி சொல்றான், ஒலா தஹினு ஒலா தஹஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலை அடையாதீர்கள், தைரியத்தில் இருந்து விடாதீர்கள், நீங்கள் தான் உலகத்தில் உயர்ந்தவர்கள், நீங்க குறைந்தவர்கள் அல்ல, எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் அல்ல, தாழ்ந்தவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, சிறுபான்மை அல்ல, வ அன்துமுல் அலௌன, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், இன் குன்தும் முஃமினீன், உண்மையான முஃமின்களா இருந்தா. உண்மையான மூமினாக நீங்களும் உயர்ந்தவர்கள். ஆனா நமக்கு உண்மையான ஈமான் இல்லாதனால நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹ்ட்ட ஏந்த வேண்டிய கைய கண்ட கழிச்சல்ட்டு ஏந்தோம். எங்களுக்கு பிச்சை போடு, எங்களுக்கு இடம் ஒதுக்கீடு கொடு, எங்களுக்கு நாங்க மைனாரிட்டி, நாங்க சிறுபான்மை, நடத்தமா இல்லையா? அப்ப எதுக்காண்டி சொல்றோம்னா, ரப்புல் ஆலமீனுடைய பார்வையிலே நாம் ஒருபோதும் சிறுபான்மையும் கிடையாது, தாழ்ந்தவர்கள் கிடையாது, தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது, நாம் தான் உயர்ந்தவர்கள் உண்மையான பூமிகளா இருந்தால். ஆனா அன்னைக்கு அந்த யூதர், அந்த கிபுத்திகள் என்ன பண்ணாங்கன்னா, பனி இஸ்ராயலை பிரிச்சு போட்டான். தனித்தனியா பிரிச்சு போட்டு, நீங்க எல்லாம் ரொம்ப மைனாரிட்டிப்பா, ரொம்ப குறைவான மக்கள், உங்களுக்கு ஆட்சி செய்யறதுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறது தகுதி இல்லை என்ற ஒரு தவறான மனப்பான்மையை, ஒரு தாழ்வு மனப்பான்மையை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மூலமாக அவர்களை ஆட்சி செய்து வந்தான் இந்த ஃபிரௌன். அப்படிப்பட்ட நேரத்துல தான் இந்த ஃபிரௌன் ஒரு கனவு காண்றான். என்னன்னு சொன்னா, பனு இஸ்ராயல்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஒரு நெருப்பு ஒண்ணு அப்படியே வந்து ஃபிரௌனுடைய கோட்டையை எரிக்கிற மாதிரி கனவு காண்றான். பனு இஸ்ராயல் பகுதியில இருந்து ஒரு நெருப்பு அப்படியே புறப்பட்டு வந்து அவன் கோட்டை எரிக்கிற மாதிரி கனவு கண்டான். கனவு கண்ட உடனே ஏற்கனவே இந்த செய்தி எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் காலத்துல இருந்து ஒரு தலைமுறையா ஒரு செய்தி வந்து மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுது. என்ன செய்தின்னு சொன்னா, பனி இஸ்ராயல் இப்படி தாழ்த்தப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறவங்க, அவர்கள ஒரு ஆம்பளை பிள்ளை பிறப்பான், அவர்கள ஒரு ஆண்மான ஒரு பிறப்பான், பிறந்து அவன் இந்த கிபுத்திகளை எல்லாம் அழித்து விட்டு அவன் பனி இஸ்ராயலிடத்தில் ஆட்சியை ஒப்படைப்பான் அப்படிங்கிற ஒரு செய்தி மக்களுக்கு மத்தியில் வழி வழியா அப்படியே பரப்பப்பட்டு வருது. அப்படியே ஒரு கதை மாதிரி அப்படியே பரப்பப்பட்டு வருது. இந்த செய்தி ஏற்கனவே யார் கேள்விப்பட்டிருக்கா? ஃபிரௌன் கேள்விப்பட்டிருக்கான். அதாவது இந்த பனி இஸ்ராயலில் ஒரு ஆண்மகன் பிறந்து நம்முடைய ஆட்சியை அழித்து அவன் என்ன பண்ணுவான், ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு ஒப்படைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு செய்தியை அவன் கேள்விப்பட்டிருக்கான். அதுக்கு என்ன இந்த கனவுகளை கண்டானா, உடனே தன்னுடைய அரசவையில் உள்ள ஜோசியக்காரனை பூரா கூப்பிட்டான். ஜோசியக்காரனை பூரா கூப்பிட்டு, என்ன சகோதரர்களே, அன்னைக்கு ஃபிரௌன் காலத்திலிருந்து இன்றைய நவீன காலம் வரையிலும் ஆட்சி அதிகாரத்தில் பேக்ரவுண்ட்ல இருக்கிறது யாருதான்? யாருங்க?
அவன் எவ்வளவு பெரிய நாத்தியவாதியா இருந்தாலும் சரி, கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஜோசியக்காரன் மஞ்சள் துண்டு போட சொன்னா மஞ்சள் துண்டு போடுவான், கருப்பு துண்டு போட சொன்னா கருப்பு துண்டு போடுவான். அல்லது இப்ப கண்ணகி சரியா கை நீட்டி இருக்கிறா, உன்னை பார்த்து கொண்டுடுவா, அவன் தூக்கி அடிஞ்சா தூக்கி அடிச்சிருவான் ஆட்சிக்காரன். நடக்குதா இல்லையா? இது எந்த ஆட்சியாளர் விதிவிலக்கல்ல. ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, அவன் நாஸ்திகனா இருந்தாலும் சரி, ஆஸ்திகனா இருந்தாலும் சரி, எல்லா ஆட்சியாளரும் பொருந்தது. அது சிறந்த காலத்தில் ஆரம்பிச்சது. ஜோசியக்காரர் பூரா கூப்பிட்டு கேட்டான், அந்த மாதிரி ஒரு கனவு ஒண்ணு கண்டேன், இந்த மாதிரி கனவு ஒண்ணு கண்டேன், அது என்ன அர்த்தம், அது என்ன அர்த்தம் கேட்டான். உடனே ஜோசியக்காரன் சொன்னா, ஐயோ இது ரொம்ப மோசமான கனவாச்சு, இதனால ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அந்த பனு இஸ்ரவேலர்கள் இருந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, எங்களை ஒரு ஆண்மான் பிறப்பான், அவன் வந்து ஆட்சி எப்படி எங்கள்கிட்ட தருவான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க, அதனால இப்படி ஏதோ நடக்க போகுது போல தெரியுது அப்படின்னு ஒரு காதுல ஊதி விட்டு போயிட்டாங்க. இங்க சைத்தானுக்கு தலையில் ஏறிடுச்சு. சைத்தான் என்ன ஆயிடுச்சு? ஏறிடுச்சு. சதம் ஏறுமா இல்லையா? எவ்வளவு பெரிய பத்திரிக்காரர் இருந்தாலும் பார்க்காது, அரெஸ்ட் பண்ணு உள்ள தள்ளு, அது இன்டர்நேஷனல் பிரச்சனை பரவாயில்ல, சைத்தான் தலை கேட்டா ஒண்ணும் தெரியாது. என்னாச்சு அங்க? சைத்தான் தலையேறிட்டான். என்ன உடனே ஆர்டர் போட்டான். என்ன ஆர்டர்? அப்படியா, பனி இஸ்ரவேல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறப்பானா, இனிமேல் பிறந்துட்டானா? இல்ல இனிமேல் தான் பிறப்பான். அப்படியா, பிறக்க விட்டாங்க, பிறக்கிற அத்தனை ஆம்பளை பிள்ளை வெட்டி தள்ள விட்டான். இனி பனி இஸ்ரவேல் ஆண் குழந்தையே பிறக்க கூடாது. அதான் அல்லது இது ரப்பியஹும் அப்படியே ஆகும். அவருடைய ஆண் குழந்தையெல்லாம் வெட்டி தள்ளி நிசாகும், பெண் குழந்தையாக உயிரோடு விட்டாங்க. பெண் குழந்தை உயிரோடு விட்டு. ஏன்னு சொன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து வேலை செய்யணும், பணிவிட செய்யணும், நம்ம வீடுகள் வந்து வேலை செய்யணும், பணிவிட செய்யணும், அதுக்கு பெண் குழந்தைகளை விட்டு வை. ஆண் குழந்தைகளா இருந்தால் அத்தனை பேர் வெட்டி தள்ளு என்று இந்த ஃபிரௌன் என்ன பண்ணா, ஆர்டர் போட்டான். ஆர்டர் போட்டான சோதனை அவனுடைய ஆர்டருக்கு ஏற்ப எந்த ஒரு வீட்டுல ஆண் குழந்தை பிறந்தாலும் உடனே வெட்டப்பட்டார்கள். உடனே தலை சீவப்படுத்தது குழந்தைகளுக்கு உயிரோட. தாய் துடிப்பா, தாப்பம் துடிப்பா, பதறுவான், கேட்கறதுக்கு நாதி இல்லை. இன்னொன்னு என்னன்னு சொன்ன சகோதரர்களே, இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி நடக்குது. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? தாயுடைய எதிரில மகள் கற்பழிக்கப்படுவது, மகளுக்கு எதிரில தாய் கொல்லப்படுவது நடக்குதா? நடந்துச்சா இல்லையா? இன்னைக்கு நடந்துகிட்டு கண் எதிரில. ஆனால் அன்றைக்கு உள்ளதுக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அன்றைக்குள்ள மக்கள் ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. என்ன நம்பிக்கை? நமக்கு ஒரு ஆண் மகன் பிறப்பான், பிறந்த இந்த அநியாயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவான், அவன் இந்த ஃபிரௌனுடைய ஆட்சியை பிடுங்கி நம்ம கையில தருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால என்ன பண்ண, பண்ற அநியாயத்தை பூரா எழுத்து கேட்காம இருந்தான். எப்படா அந்த ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பிறக்கும் பாத்துட்டு தவிர எழுத்து கேட்கணும் தைரியம் இல்லாம இருந்துச்சு. ஆனா நமக்கு அப்படியேதான் நல்லா வாக்களிச்சிருக்கானா? என்னங்க, நமக்கு எல்லாம் இந்தியாவிலே ஒரு பெரிய ஆண்மகன் பிறப்பான், அவன் சென்னை மாநகரத்திலே பிறப்பான், பிறந்த அவனு போய் ஆட்சி செஞ்சு போராடி சங் பரிவாரத்தின் ஆட்சியை பிடிங்க முஸ்லீம்களை கொடுப்பான், அப்படிதான் அல்ல வாக்களிச்சிருக்கானா? நம்ம ஒண்ணு செய்யாம உட்காந்துருக்கிறதுக்கு என்னங்க? அன்னைக்கு அவன் இருந்தா அர்த்தம் இருக்குது. வெட்டி தள்ளா, பச்சை பிள்ளைங்களை போல வெட்டி தள்ளா, எதுவுமே கேட்க வாய் முடிந்தான். காரணம் என்ன? அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அல்ல வாக்குறுதி அளிச்சிருந்தா. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக அந்த வாக்குறுதி நம்பிட்டு உட்கார்ந்து இருந்தான். ஆனா சவன் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி எந்த வாக்குறுதி நமக்கு அளிக்கல. இதான் நமக்கு அவ்வளவு வித்தியாசம். என்னாச்சு? எல்லா ஆண் குழந்தையும் வெட்டி தள்ளான். இந்த நேரத்துலதான் ஒரு பெண்மணி, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயார், அந்த அம்மா கர்ப்பம் ஆறாங்க. கர்ப்பம் ஆன உடனே பயம் இருக்குச்சு. ஆம்பளை பிள்ளையா இருக்குமோ பொம்பளை பிள்ளையா இருக்குமோ தெரியலையே, ஆம்பளை பிள்ளையா இருந்தா அந்த அநியாயக்கார பாய் வெட்டி தள்ளிடுவானே, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லையே. ஏன்னு சொன்னா, எந்த ஒரு கர்ப்பிணியும் அரசாங்கத்தால் கண்காணிக்கப்பட்டால், ஒரு குழந்தை ஒரு தாய் கர்ப்பம் ஆயிட்டாண்டவனே உடனே என்ன பண்ண, அரசாங்கத்திலே பதிவு பண்ணிடணும். பதிவு பண்ணி அவளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்ப குழந்தை பிறக்க போகுது, எப்ப குழந்தை பிறக்க போகுது, எப்ப குழந்தை பிறகுதோ பிறந்தவனே ராணுவ வீரர்கள் போய் பார்ப்பாங்க. ஆண் குழந்தை அங்கே ரெண்டா வெட்டி போட்டு வந்துருவான், பெண் குழந்தை உயிரோடு விட்டு வந்துருவான். இது ஃபிரௌனுடைய ஆர்டர், ஃபிரௌனுடைய இந்த ஆட்சியுடைய பெரிய கொடுங்கோல் வன்மை. இந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ரொம்ப பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி தன்னுடைய கர்ப்பத்தை பாதுகாக்கிறான், என்ன ஆகுமோ தெரியலன்னு சொல்லி. ஆனா ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயினுடைய வயிற்றை அடுத்தவங்க பார்த்தா கர்ப்பம்னே தெரியாத அளவுக்கு அல்லாஹ் மறைச்சிட்டான். அடுத்தவங்க பார்த்தா கர்ப்பம்னே தெரியாது, அந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப சின்ன வயிறு பெருசா தெரியும். ஆனா 8 மாசமா இருக்கும் போது 7 மாசமா இருக்கும் போதும் வயிறை பார்த்தா ஏதோ 2 மாசம் 3 மாசம் வயிறு ரொம்ப சின்னதாவே இருக்கும். இப்ப பாக்குற என்ன பண்ணுவான் ராணுவ வீரர்கள், சரி இன்னும் குழந்தை பிறகு டைம் இருக்குது, குழந்தை பிறகு டைம் இருக்குது, இப்படியே விட்டுக்கிட்டு தான். ஒரு நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளை இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. பிறந்த உடனே பார்த்தா ஆண் குழந்தை, அந்த தாய்க்கு கையும் ஓடல காலும் ஓடல. யா அல்லாஹ், அன்னைக்கு ஃபிரௌன் செஞ்ச கொடுமையினால ஆண் குழந்தை பிறந்தோட பயந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலேயே உள்ள நவீன ஃபிரௌன்கள், நான் இவ்வளவு நேரம் சொன்னது இஸ்லாத்துக்கு வெளியில உள்ள ஃபிரௌன்கள், முஸ்லிம் சமுதாயத்திலேயே உள்ள நவீன ஃபிரௌன்கள் பண்ற வரதட்சணைங்கிற கொடுமையினால பெண் குழந்தை பிறந்தோடனே நடுங்குறாங்க. பாக்குறமா இல்லையாங்க? நடுங்குறாங்க இல்லையா? பெண் குழந்தை பிறந்த உடனே அல்லாஹ் சொல்றான், இதா புஷ்ஷிரா அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்களில் ஒருவர் பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால், பெண் குழந்தை பிறந்த அல்லாஹ் என்ன சொல்றான்? சுப செய்திங்கிறான். பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகம் இருண்டு விடுகின்றது.
நடக்குதா இல்லையா? மூணாவதும் போட்டேன் என்னவா போட்டேன் என்னவோ சலிச்சு போய் எதுக்காண்டி என்ன காரணம்? அல்லாஹ் இதுக்காண்டி பணம் சேர்க்கணுமே, கஷ்டப்படணுமே, நகை சேர்க்கணுமே, இதை படிக்க வைக்கணுமே, பெரியாள் ஆக்கணுமே, இதுக்கு பாடுபடணுமே, இது யாரு கட்டி கொடுக்கறது? கட்டி கொடுத்த பிறகு நிம்மதி இல்ல. அவன் 2 வருஷம் 3 வருஷம் ஆண்டு அனுபவிச்சு தலா கொண்டு ஓடி போயிடறான். அதுக்கப்புறம் மறுபடியும் வாப்பா வீட்டுக்கு வந்துருது. அப்ப பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமை சகோதரன் எந்த அளவுக்கு மீறி போச்சுன்னா, பெண் குழந்தைன்னு கேள்விப்பட்ட உடனே முகம் இருண்டு போயிடுது. அப்படியே இது என்ன நினைச்சு அங்க ஃபிரௌன் காலத்துல ஆண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே அந்த தாய் பதற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்? ஃபிரௌன் செஞ்ச அநியாயத்தினால பதறா. யா அல்லாஹ், எனக்கு ஆண் குழந்தையா, எனக்கு இப்படிப்பட்ட குழந்தையா, ஆண் குழந்தையா, இவ்வளவு அழகான குழந்தையா இருக்குது, எத்தனை உயிர் தங்குமோ தெரியலையே, எத்தனை ரூ தங்குமோ தெரியலையே என்று அந்த தாய் பதறுகின்றாள். அந்த நேரத்தில் ரப்பல் ஆலமீன் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த அன்னையாருடைய உள்ளத்திலே அல்லாஹ் வஹி அறிவித்தோம்ங்கறான். வஹி அறிவித்தா நபி அல்லவங்க, வஹி அறிவிக்கிறதுக்கு உள்ளத்திலே அல்லாஹ் போடுறான் ஒரு ஐடியா. என்னன்னு சொன்னா, நீ பகல் நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த குழந்தைய ராணுவ தேடி வருவான் வீடு வீடா. நம்ம கட்டளை மீறி எங்கேயாவது குழந்தை பிறந்தா தேடிட்டே வருவான். அப்படி தேடிட்டு வரும்பொழுது நீ அந்த குழந்தைய என்ன பண்ண, ஒரு பெட்டிக்குள்ள வச்சிரு, ஒரு பெட்டி ஒன்று செஞ்சு அந்த பெட்டியில போட்டு அந்த பெட்டிய நைல் நதியில விட்டுரு. நைல் நதி எகிப்துல ஓடுற நதி, மிஸ்ர்ல ஓடுற நதி, நைல் நதியில விட்டு அதுல ஒரு கயிறு கட்டி ஒன்றை வச்சுக்கோ. கயிறு கட்டி அந்த நதியில விட்டுரு. கயிறுடைய ஒரு முனையை நீ புயல பிடிச்சுக்கோ. அந்த சாயந்தரம் ஆன பிறகு நீ என்ன பண்ண, அந்த கயிறை இழுத்து குழந்தைய உன்னோட வச்சுக்கோ. காலையில் ஆன உடனே குழந்தைய பால் எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் நைல் நதியை விட்டுரு. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ண, அந்த தாய்க்கு ஒரு ஐடியா கொடுத்தான். அந்த தாய் என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ் சொன்ன ஐடியா அப்படியே அந்த பெட்டிக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போட்டு கயிறு கட்டி விட்டான். இந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் கயிறு அறுந்துட்டு போயிடுச்சு. கயிறு என்னாச்சு? அறுந்துட்டு போயிடுச்சு. தாய் பதப்பதைக்க ஆரம்பிச்சுட்டான், துடிக்க ஆரம்பிச்சுட்டா. அதான் என் கயிறு போதும், ஆம்பளை பிள்ளை உயிரோடு போது குழந்தை, துடிக்க ஆரம்பிச்சுட்டா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. நான் சொன்னதோட நிறுத்திக்காம சூரத்துல் கஸஸ் எடுத்து பாருங்க. சூரத்துல் கஸஸ் அதாவது சரித்திரங்கள் அப்படின்னு அந்த சூராவுக்கு பேரு. 27வது சூரா, 27 28வது சூரா நினைக்கிறேன். அந்த சூரா எடுத்து பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற ரொம்ப அற்புதமா. நான் வரலாற்றை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போய் எடுத்து பாருங்க. அது உங்களுக்கு அப்படியே மனசுல பசுமரத்தாணி மாதிரி பதியும். சும்மா ஏதோ அஜர சொல்லிட்டே இருப்பாரு, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுலாம் இல்லாம கொஞ்சம் குர்ஆனை நம்ம தொடர்பு வச்சுப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாப்போம். இல்ல சும்மா ஏதோ அஜத்து மாதிரி காசு சொல்லிட்டே இருப்போம், நம்ம கேட்டே இருப்போம் அப்படின்னு மனசுல பதியாது. ஒரு 4 நாள் கழிச்சு கேட்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கேஸ்தா, என்னங்க சொன்னாரு, என்னவோ சொன்னாருங்க, என்னமோ சொன்னாரு, இதான் இருக்கும், மனசுல பதியாது. அதனால நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் கஸஸ் சரித்திரங்கள் 27 28 சூரா நம்பர் சரியா ஒழுங்கா பார்க்க வந்து 27 தான் நினைக்கிறேன். அந்த சூரா எடுத்து பாருங்க. சூரா ஃபுல்லாவே ரப்பல் ஆலமீன் சம்பவத்தை சொல்றான். அந்த கயிறு என்ன ஆயிடுது, தாய் நைல் நதியில கட்டி விட்ட கயிறு அறுத்துக்கிட்டு போயிடுது. போன உடனே தாய் பதைக்க ஆரம்பிச்சிடறான், பதவிக்கிறான். அப்ப ரப்பல் ஆலமீன் சொல்றான், அந்த தாயுடைய மனநிலை எப்படின்னு சொன்னா, வஸ்பஹ ஃபுவாது உம்மி மூசா ஃபாரிகன் அன் காதத்தில் துபதிய பிஹி. நாம் ஃபிரௌனிடத்திலிருந்து மறைப்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணோம். என்னட்டு அந்த பெட்டியில குழந்தை மறைச்சுவேன்னு சொல்லி. ஆனால் அந்த பெட்டி ஆத்தோட போக ஆரம்பிச்ச உடனே, நைல் நதியோட போக ஆரம்பிச்ச உடனே அந்த தாய் எந்த அளவுக்கு ஆளாயிட்டான்னு சொன்னா, வஸ்பஹ ஃபுவாது உம்மி மூசா, மூசாவினுடைய தாயின் உள்ளம் ஃபாரிகன் அன் காதத்தில் துபதிய பிஹி, கவலையினால் அச்சப்பட்டு அப்படியே அந்த ரகசியத்தை உடைக்கும் நிலைக்கு ஆளாகிவிட்டாள். அதாவது தான் புள்ள இவன்கிட்ட மாட்டியாவது எப்படி தப்பிச்சாலும் பரவாயில்ல, ஆத்திர அடிச்சுட்டு போதே அப்படின்னு பார்த்து அந்த தாய் என்ன பண்ண ஆரம்பிச்சலாம், ரகசியத்தை உடை நிலைக்கு ஆயிட்டலாம். ஆம்பளை பிள்ளை கத்தனா என்ன ஆகுங்க, என்ன உடனே வருவாங்க ராணுவ வீரர்கள், அந்த பெட்டியை பிடிப்பாங்க, பிடிச்சு திறப்பாங்க, திறந்து உள்ள இருக்க ஆம்பளை பிள்ளைய 2ஆ வெட்டி துண்டா போட்டுருவாங்க. இதுல பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான ஐடியா கொடுத்தான். நீ கைத்துல ஆத்துல வச்சு கட்டி, ஆத்துல வச்சு பாக்ஸ்ல வச்சு விட்டு நீ கைத்த கட்டி வச்சுக்கன்னு சொல்லி. ஆனா அந்த ஆத்துல அடிச்சுட்டு போறதை பார்த்த உடனே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தாயின் உள்ள எப்படி ஆயிடுச்சான், ஃபாரிகன் காதத்தில் துபதிய பிஹி, அவ அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாளாம். என் பெட்டி, என் பிள்ளை ஆம்பளை பிள்ளை என்று கதரும் நிலைக்கு ஆளாகிவிட்டால். உடனே அல்லாஹ் என்ன பண்ணா, வாய் அப்படியே அடைச்சானா. அல்லாஹ் அப்படியே வாயை அடைச்சு, சத்தம் போடாத, நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன், உன்னுடைய குழந்தைய பாதுகாப்பு தர்றேன், நிச்சயமா திரும்ப உன்னுடைய வீட்டு தர்றேன் அப்படின்னு ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி கொடுத்த உடனே அந்த தாய்க்கு அப்படியே சாந்தி ஆயிடுச்சான். அப்படியே சாந்தி ஆயிடுச்சு. சாந்தி ஆனாலும் என்ன பண்ண, இருந்தாலும் மனசு பெத்த தாய் இல்லைங்களாங்க, நமக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. நமக்கு புரியுமா? நம்மள யாரு தகப்பேன், நம்மள யாருங்க தகப்பேன். தாய்க்கு தான் தெரியாது என்ன பதவலப்பான்னு சொல்லி. நம்ம பெத்து போட்டுறதோட சரி, அதோட அவன் 15 வயசு 16 வயசு 18 வயசு ஆகி நம்மளை மீறி வளரும் பொழுது நம்மளை எடுத்து பேசுவோம் பாருங்க, இப்ப என்னன்றீங்க அப்படின்னு பாருங்க. அப்ப ஆஹா
ஏடா அவடமா வளர்த்துட்டோமே அப்படின்னு தெரியும். ஏன் அவன் சினிமா போயிட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு வருவான். டேய் எவ்வளவு ஏடா போயிட்டு வர அப்படிங்கிற அத்தா, இப்ப என்னன்றீங்க அப்படிங்குவான். முடிஞ்சு போச்சு. உடனே உள்ள இந்த அம்மா சொல்லுவாங்க, போதும் போதும், நீங்க வயசு காலத்துல எப்படி இருந்தீங்க, அதோட மாசம் என் புள்ள ஆயிட்டான், என் புள்ள நல்லா தான் இருக்கான் அப்படின்டா இருக்க மரியாதையும் போயிடும். இல்லையா? அதனால சகோதரர்களே, நம்ம ஆம்பளை தாப்பன்மார்களுக்கு பெத்ததான் தெரியுமே தவிர அது என்ன பாசம், குழந்தை பாசங்கிறது நமக்கு தெரியாது. இல்ல நம்ம பாசம் இருக்கலாம், இல்லாம இல்ல. ஆனா தாய் அளவுக்கு இருக்குமா? தாய் அளவுக்கு இருக்குமா குழந்தைக்கு பாசம்? தாப்பனுக்கு இல்ல. அப்ப அந்த தாய்க்கு ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? ஆறுதல் சொல்றான். என்னன்னு சொன்னா, இந்த பாரு அமைதியாரு அமைதியாரு, உன்னுடைய குழந்தையை நான் திரும்ப வீட்டுக்கு கொண்டு தருவேன். அந்த குர்ஆன் ஆயத்துல இப்ப சொல்லி சொல்லலாம், டைம் இல்ல, நிறைய சம்பவம் சொல்ல வேண்டியது. அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், அந்த குழந்தையை மீண்டும் வீட்டு தருவேன்னு சொல்லி. இருந்தாலும் அந்த தாய்க்கு மனசு பதபதப்பு தாங்க முடியல. உடனே என்ன பண்ணான்னு சொன்னா, தன்னுடைய மூத்த பொம்பளை பிள்ளையை அனுப்பி, ஒரு மூத்த பொம்பளை பிள்ளை உள்ளது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அக்கா, அந்த பொம்பளை பிள்ளையை அனுப்பி அந்த பெட்டிக்கு பின்னாடியே ஓடு. அந்த பெட்டி எங்க போகுதுன்னு பாரு, ஆத்துல அடிச்சிட்டு போகுது பெட்டி, நீ கரையாம போயிட்டே இரு, அந்த பெட்டி எங்க போய் ஒதுங்குதுன்னு நீ போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய அனுப்புறான். அந்த பிள்ளை என்ன பண்றது, அந்த பெட்டிக்கு பின்னாடியே போகுது. யாருங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அக்கா அந்த பெட்டிக்கு பின்னாடியே போகுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய ஏற்பாட்டை பாருங்க சகோதரர்களே. அந்த பெட்டி அப்படியே ஆத்துல அடிச்சு எங்க போகுதுன்னு சொன்னா ஃபிரௌனுடைய மாளிகைக்குள்ள போகுது. ஏன்னு சொன்னா ஃபிரௌன் நைல் நதியை தன்னுடைய மாளிகைக்குள்ள அப்படி திருப்பி விட்டுருந்தான். நைல் நதியை தான் குளிக்கிறதுக்கு, தன்னுடைய மனைவிமார்கள் குளிக்கிறதுக்கு, தன்னுடைய வீட்டுல குளிக்கிறதுக்காண்டி நைல் நதியே தன்னுடைய வீட்டுக்குள்ள திருப்பி விட்டுருந்தான். அந்த பெட்டி என்னாச்சு, அப்படியே மெதுவா அடிச்சு நேரா ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள போகுது. வீட்டுக்குள்ள போன உடனே ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மாள், அந்த அம்மா ஒரு மூமினான பெண்ணா இருக்கிறாங்க. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ஒரு மூமினான பெண்மணி. அந்த அம்மா பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த பெட்டியை எடுத்து திறந்து பாக்குறாங்க. அந்த குழந்தையை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு அபரிமிதமான முகப்பத்து ஏற்பட்டது. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கே குழந்தை இல்லை. இப்படி குழந்தை பிறக்குமா? இருக்கிற குழந்தை இருந்தா அந்த மாதிரி ஆர்டர் போடுவானா? ஒருத்த குழந்தை பெற்றவனா இருந்தா இந்த மாதிரி சட்டம் போடுவானா? குழந்தை பெறாதவங்களுக்கு தான் உள்ளத்துல இறக்கமே இருக்காதுங்க. நான் யாரையும் சொல்றேன் நினைச்சுக்காதீங்க, ஃபிரௌனை சொல்றேன். அப்ப அந்த குழந்தை பெறாத அந்த ஃபிரௌனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இறக்கமே இல்ல. ஆனா அந்த தாய் ஆசியா அம்மையாருக்கு அந்த அம்மாவால குழந்தைய பாத்திர பாசத்தை அடங்க முடியல. அப்படியே குழந்தைய வாரி அணைச்சுக்கிறாங்க. அணைச்சிட்டு பார்த்தா ஆண் குழந்தை. அல்லாஹூ, இவன் கண்ணில் பட்டா பாவி வெட்டி துண்டா போட்டுருவானே, எப்படி இந்த மறைக்கிறது அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இருந்தாலும் நம்ம எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? குழந்தைய தூக்கிட்டு நேரா ஃபிரௌன்ட்ட வர்றாங்க. குழந்தைய தூக்கிட்டு நேரா ஃபிரௌன்ட்ட வர்றாங்க. ஃபிரௌன்ட்ட வந்து சொல்றாங்க, லஅல்லஹும் அன்ன வஅதல்லாஹி ஹக்கும் வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். அந்த அம்மா சொல்றாங்க, இந்த பாருங்க, குர்ரத்து ஐனுன் லீ வலக்க, நிச்சயமா இந்த குழந்தையினால உங்களுக்கும் எனக்கும் கண்குளிர்ச்சி ஏற்படக்கூடும். இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு பனி இஸ்ராயேல் குழந்தையாவோ தெரியல, ஆனா உங்களை அழிக்க வந்த குழந்தையா தெரியல. இது நீங்க நினைக்கிற குழந்தை இது அல்ல. இது பெட்டியில இருந்து அல்லாஹ் நமக்கு அனுப்பி வச்சிருக்கான், நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாததுக்காண்டி. அதனால இந்த குழந்தையினால நமக்கு வாழ்க்கையில சந்தோஷமா ஏற்படும், நீங்க நினைக்கிற மாதிரி எந்த அழிவு ஏற்பட்டுறாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றா ஃபிரௌன். அந்த ஆசியா ஃபிரௌனுடைய உள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துற உடனே அங்க என்ன ஆயிடுது, ஃபிரௌனுடைய உள்ளம் கரையுது. ஏன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய கொடுங்கோல் உள்ள கரையறதுக்கு 2 இருக்கணும். ஒண்ணு குழந்தை இருக்கணும், அல்லது வாழ்க்கை துணையாவது இருக்கணும். ரெண்டுமே இல்லாட்டா, ஒரு உதாரணத்தை சொல்றேன், ஃபிரௌனை சொல்றேன், ரெண்டுமே இல்லாட்டா என்னங்க, ஒண்ணு வாழ்க்கை துணையாவது இருக்கணும் சொல்லி மனசை மாத்தி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றதுக்கு, அல்லது குழந்தையாவது இருக்கணும். ரெண்டுமே இல்லாட்டா என்ன ஆகும்? தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் நிற்கும். சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. அது இங்க என்ன செஞ்சோன்னா ஃபிரௌன் கொஞ்சம் உள்ள கனியக்க ஆரம்பிச்சான். என்னன்னு சொன்னா இந்த ஆசியா அம்மா சொல்ல சரி, அப்ப நீங்க சொல்றபடி பாப்போம், இந்த குழந்தைய பார்த்தா எனக்கு அப்படி ஒண்ணு தெரியல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி காப்பாத்த பாருங்க, இந்த குழந்தைய பார்த்தா எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியல, அதனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க வள இந்த பிள்ளை அப்படின்னு விட்டுறான். விட்ட உடனே ஆசியா அம்மா அந்த குழந்தையை எடுத்து பாலாட்டி நல்லா குழந்தைய குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி வச்சு கொஞ்ச நேரத்தில் குழந்தை பாலுக்காண்டி அழுது. அழுத உடனே ஊர்ல உள்ள அத்தனை தாய்மார்களே கூட்டு வந்து பால் கொடுக்க பாக்குறாங்க. குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது. யாருடைய மடுவில குழந்தை வாய் வைக்க மாட்டேங்குது. குழந்தை கதறுது. ஆசியா அம்மையாருக்கு அந்த அம்மாவுக்கு தாங்க முடியல. அடடா குழந்தை இப்படி துடிக்குதே, நம்ம யாருக்கு பால் இந்த புள்ள குடிக்க மாட்டேங்குது, என்ன பண்றது ஏது பண்ணி துடிக்கும் பொழுது இது யார் ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அக்கா அந்த புள்ள ஃபாலோ பண்ணிட்டே வருது. அந்த நேரம் என்ன பண்ணுது, அது பார்த்துட்டு என்ன குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குதா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, நான் அவங்களை கூட்டு வரவா, அவங்க நிச்சயமா அவங்க மூலமா உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அந்த குழந்தை சொல்லிச்சு. இப்ப என்ன எப்படியா பால் குடிச்சா சரி, யாரு இருந்தா இருக்குது கூட்டு வா அப்படின்ட்டான் ஃபிரௌன். கூட்டு வா யார? குழந்தைய பெற்று தாயவே. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, போய் நேர போய் தன்னுடைய தாயாரை கூட்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பால் கொடுத்த உடனே மூசா தான் பால் குடிச்சாங்க. தாயார் இடத்துல பால் குடிச்ச உடனே ஆசியா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. எப்படியோ தன்னுடைய குழந்தையுடைய பசி அடங்கிச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாயிட்ட சொல்றாங்க, நீங்க தயவு செஞ்சு இங்கேயே இருந்துக்குங்க, அரண்மனையிலே இருந்துக்குங்க,
இருந்து என்னுடைய குழந்தைக்கு நீங்க பால் குடிச்சுக்கிட்டு அதுக்கு என்ன சம்பளமா அந்த சம்பளத்தை உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு கணவன் இருக்குது, என் பிள்ளைங்களா இருக்குது, அதெல்லாம் விட்டு நான் இங்க தங்க முடியாதுமா, நான் என் வீட்டுக்கு போறேன் உடனே அப்ப அந்த பிறோனுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, சரி அப்ப நான் பால் குடிக்கும் பொழுதுலாம் இங்கதான் வளருது பிள்ளை வளருதுதான், ஆனா பால் தேவைப்படும் போது மட்டும் நான் உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பிடுவேன், நீங்க பால் கொடுத்துட்டு மறுபடியும் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பிறோனுடைய மனைவி கொடுத்து அனுப்புறான். பாருங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய குதிரத்துக்காரன் பாருங்க. எந்த மூசாவை அழிப்பதற்காக ஆயிரக்கணக்கான குழந்தைகளை அழித்தான வெட்டி தள்ளினானோ அந்த மூசா யாருடைய வீட்லயே அல்லாஹ் வளர வச்சான், பிறோனுடைய வீட்லயே அல்லாஹ் வளர வச்சான். அது ராஜபோக வாழ்க்கை. அவங்க வீட்டுல வளர்ந்தாலும் கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம துணிமணிக்கு வழி இல்லாம, இங்க ராஜபோக வாழ்க்கை. அதே இந்த தாய் பாசத்தை விட்டாம தாயை பாத்துக்கிறாங்க, தாயை வந்து பாத்துக்கிறாங்க. அது மட்டுமல்ல, வளர்ந்த பிறகும் பால் குடி மறந்த பிறகும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த ஆசியா அம்மையார்ட்ட சொல்றாங்க, நான் எனக்கு பால் கொடுத்த தாயை என்னால மறக்க முடியாதுன்னு ஒண்ணு என்ன பண்றாங்க, வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு கூட்டு போய் தாயை கொண்டு போய் காட்டிட்டு வர்றாங்க. வளர்றது இங்க பிறோனுடைய வீட்டுல அரண்மனையில பாக்குறது தாய. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை செஞ்சுட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம ஏன் தெரியுமா அந்த மாதிரி வாக்குறுதி செஞ்சோம், அல்லாஹ் சொல்றான் ஏன் தெரியுமா அந்த வாக்குறுதி செஞ்சோம், அந்த பெண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக. எந்த பெண்ணுக்கு? மூசாவுடைய தாயாருக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தாம்ல, இல்ல ராதுக்க இளைய நிச்சயம் அவரை உன்னிடத்தில் திரும்ப கொண்டு வந்து தருவேன், உன்னுடைய மகனை நீ பயப்படாதே என்ற வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் அப்படி செஞ்சேன். அது மட்டுமல்ல, வலி தாளம் அண்ணல் வாதுல்லாஹி ஹக்கன், அந்த பெண்ணும் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, சத்தியமானது, அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தா மீற மாட்டான் என்பதை அந்த பெண்ணு உணர்வதற்காகத்தான் நாம் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சோன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். என்ன பண்றது, வலாக்கின் அக்ஸரன் நாஸிலா யஅலமூன். இந்த உண்மைலாம் நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தா மீற மாட்டான், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது என்ற இந்த உண்மை பல பேருக்கு என்ன மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. நமக்கு விளங்குதாங்க? நமக்கு விளங்குதா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சத்தியமானது நமக்கு விளங்குதா? அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தா மீற மாட்டான் நமக்கு விளங்குதா? நமக்கு விளங்குதா? எத்தனை பேர் விளங்கு சொல்லுங்க பாப்போம். விளங்கிட்டாதான் ஈமான் வந்துருந்தாங்க. அங்க நமக்கு விளங்க ஆரம்பிச்சுட்டா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, அல்லாஹ் வாக்களித்து விட்டால் ஒருபோதும் மீற மாட்டான் என்ற நம்பிக்கை நமக்கு வந்துட்டா சகோதரர்களே, அது நமக்கு விளங்க ஆரம்பிட்டா நம்ம ஈமானோட உயர்ந்த கட்டத்தில் இருப்போமே. அந்த வாக்குறுதி அந்த நம்பிக்கை நமக்கு வர மாட்டேங்குது. அல்லாஹ் ரப்போட வாக்குறுதி உண்மையானது, அல்லாஹ் வாக்குறுதி ஆச்சுன்னா ஒருபோதும் மீற மாட்டான் என்ற உண்மை நமக்கு விளங்க மாட்டேங்குது. அதான் அல்லாஹ் சொல்றான், நாம் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை ஏன் செய்தோம் என்றால் அந்த பெண்ணை திருப்திப்படுத்துவதற்காகவும், ஒளி தாளம் அன்ன வாதுல்லாஹி ஹக்கன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சத்தியமானது என்பதை அந்த பெண்ணுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி செஞ்சோம். என்ன பண்றது, வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். அதிகமான மக்கள் இதை உணர்றதில்லை, அதிகமான மக்கள் இது விளங்குறதில்லை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சத்தியமானது, உண்மையானது, அது ஒருபோதும் மாறாது என்று விளங்குறதில்லை. ஆகவே கண்ணியத்துக்கு சகோதரர்களே, அந்த நம்பிக்கை நமக்கு வந்து எத்தனையோ வாக்குறுதி குர்ஆன்ல கொடுக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குர்ஆன் எடுத்து பாருங்க, எத்தனை வாக்குறுதி அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. கொஞ்சம் வாக்குறுதி அல்ல, வாக்குறுதி கொடுத்து இப்படியே சொல்றான் அல்லாஹ், இன்னஹு லா யுக்லிஃபுல் மிஆத், அவன் ஒருபோதும் வாக்குறுதி மீற மாட்டான், வாக்குறுதி மீற மாட்டாங்கிறோம். ஆனா நமக்கு அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது. மீறிட்டாண்டா என்ன பண்றது ஹஸ்ரத்? நீங்க சொல்றீங்க மீற மாட்டான்னு சொல்லி, அல்லாஹ் சொல்றான் மீற மாட்டான்னு சொல்லி, ஒரு கால் மீறிட்டாண்டா நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில ரப்பல் ஆலமீன் வைத்த மிகப்பெரிய படிப்பினை இந்த படிப்பினை. என்னது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன வாக்குறுதியை ஒருபோதும் மீற மாட்டான். அந்த தாய்க்கு சொன்னா, நீ பெட்டியில வச்சு அனுப்பு, அல்லாஹ் குழந்தை ஒன்று கொண்டு சேர்ப்பான்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்காண்டி ஏற்பாடு பண்ணான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரண்மனையிலே வளர்ந்து பெரிய ஆளா ஆகிறாங்க. ஒரு வாலிப பருவத்தை அடைஞ்சாங்க. அடைஞ்ச அரண்மனையில வளர்ந்த புள்ள இல்ல, மன்னருடைய வீட்டுல வளர்ந்த புள்ள, நல்ல திடகாத்திரமான பிள்ளையா இருக்குது. வாலிப பருவத்தை நல்ல திடகாத்திரமா இருக்கு, நல்ல அறிவாளியும் கூட, நல்ல அறிவுபூர்வமா பேசுறாரு, நல்ல திடகாத்திரமா இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா நாக்கு மட்டும் திக்கு நாக்கு. நாக்கு என்ன நாக்கு? இந்த திக்கு வாயின்னு சொல்லுவாங்கல்ல, அது திக்கு வாய் இல்ல, திக்கு நாக்கு. அது வாய் திக்காது, நாக்கு தான் திக்கும். நம்ம என்ன சொல்றது, பழி யார் மேல? வாய் மேல. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம உடம்புக்கு ஆள் தடி ஆயிடுவோம், ஆனா பழி எப்படின்னா சட்டை சின்னதா போச்சு. சட்டை என்னாச்சுங்க, சட்டையா சின்னதாச்சு, நம்ம ஆள் வளர்ந்துட்டோம், ஆனா பழி யார் மேல? அந்த மாதிரிதான் இது திக்கு வாய். திக்கு வாய் இல்ல, திக்கு நாக்கு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு திக்கு நாக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க வளர்ந்து பெரிய ஆளாகிற நேரத்துல பாக்குறாங்க, ஊருக்குள்ள வர்றாங்க. வந்து பார்த்தா தங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பனி இஸ்ராயலும் ஒரு கிபுத்தி ஒருவன், ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் என்ன பண்றான், சண்டை போடுறான்.
சண்டை போட்ட உடனே இந்த கிபுத்தி என்ன பண்றான், வளமைப்படி அவனை போட்டு அடிக்கிறான். இந்த கிபுத்தி என்ன பண்றான், வளமைப்படி யாரை போட்டு அடிக்கிறான்? ஏன்னா இதுவரை பனி இஸ்ராயேல் நடக்கிற கொடுமை அது யாரும் கேட்கறது நாதி இல்ல, போட்டு அடிக்கிறான். பனி இஸ்ராயேல் என்ன பண்றான், அவன் மூசாவே மூசாவே உதவிக்கு வாங்க உதவிக்கு கூப்பிடுறான், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. உடனே மூசா என்ன பண்றாரு, தன்னுடைய சமுதாயம் பாதிக்கப்படுதுலங்க, நேரம் கிட்ட போற, என்னப்பா என்ன செய்தி, இந்த அநியாயமா போட்டு அடிக்கிறான் இவன் அப்படின்னு பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னப்பா எதுன்னு கேக்குறாங்க. தப்பு யாரு பேர்ல, அந்த கிபுத்தி மேலதான் தப்பு. என்ன பண்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவத்தை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. யார, அந்த கிபுத்திய ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க. அல்லாஹ் சொன்னா கலா அம்ரஹு, அவர் கதையை முடித்து விட்டார். மூசா ஓங்கி ஒரு அடிதான் அடிச்சாங்க. என்னாச்சு, கிபுத்தி பொட்டுன்னு போயிட்டான். இவங்க எதிர்பார்க்க செத்து போவான்னு சொல்லி கையால் அடிச்சா யாரும் சாவானா? பாருங்க, பாத்திலுடைய சக்தி அவ்வளவுதாங்க, பாத்திலுக்கு சக்தி அவ்வளவுதான். பாகத்து பெருசா தெரியும், பாகத்து பெருசா தெரியும். அதுராத் 2 லட்சம் பேர் இருக்காங்க அரசுல, நீங்க கைய வாங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி கிபுத்தி என்னாச்சு, பாக்குறது பெரிய ஆளாத பயில்வான இருந்தா இவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா மூசா கையால ஒரு அடி அடிச்சாங்க. அல்லாஹ் சொன்னா கலா அம்ரஹு, கதையை முடித்து விட்டார். இதை பார்த்து மூசா கைகள் என்னடா இது, இதுவெல்லாம் வந்து அந்த மாதிரி தப்புலாம் பண்ணதில்ல, சும்மா ஒரு அடி அடிச்சா கொலை பண்ணிட்டானே, நான் கொலைய பண்ணிட்டேனே, நான் கொலைகாரன மாட்டேனே, கொலையாளிய மாட்டேனே, கை நடுங்க ஆரம்பிச்சு. அவங்களுக்கு நடுங்க ஆரம்பிச்சோன்னா சரி அந்த பனி இஸ்ராயேல் கூட சொன்னாங்க, டேய் இது யார்கிட்ட சொல்லிடாதப்பா, நடந்தா இருக்கணும், அப்படியே போட்டு நம்ம பக்கம் போயிடலாம், யார்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நானும் அவனும் சொல்ல மாட்டேன்றான், ஏன்னா இவனும் சப்போர்ட் பண்ண வந்த வேலை தானே, நானும் சொல்ல மாட்டேன்னு போயிடுறான். போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போறாங்க. 2 நாள் கழிச்சு பார்த்தா மறுபடியும் அதே பனி இஸ்ராயேல் கூப்பிடுறான், மூசா மூசா அப்படிங்கிறான். மூசா கிட்ட போறாங்க. கிட்ட போய் பார்த்த உடனே இவன் இன்னொரு கிபுத்தியோட சண்டை போட்டு நிக்கிறான். யாரு, அந்த பனி இஸ்ராயேல் இன்னொரு கிபுத்தியோட சண்டை போட்டு நிக்கிறான். கிட்ட வரும்போது என்ன யார் மேல தப்புன்னு கேட்கல. மூசா சொன்னாங்க, நீ பெரிய விஷமியா இருப்ப படுத்துருத, ஏற்கனவே அவன் கோவம், என்ன கோவம், உனக்காடி சப்போர்ட் செய்ய போய் அவனை கொண்டு விட்டேன் அப்படிங்கிற கோவம் வேற. கிட்ட போய் நீ பெரிய விஷமியா இருப்ப படுத்துருத. அப்புறம் எடுத்து பாருங்க, இந்த வாசகம் அப்படியே அழகா வரும். அல்லாஹ் சொல்ற வார்த்தைகளை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. நீ பெரிய விஷமியா இருப்ப படுத்துருத, நேற்று நட அவன் சண்டை போட்டு இருந்த, இன்னைக்கு இவன் சண்டை போட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிட்ட போறாங்க. இவங்க சட்டம் போட்டே போறாங்க. கிட்ட போன இவங்க வர்றதை பார்த்தோன்னா அந்த கிபுத்தி பயந்து ஓடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோன்னே கிபுத்தி பயந்து நகர்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை பிடிக்கிறதுக்கு கையை தீக்கிறாங்க. பாருங்க, இந்த பாவி நினைச்சுக்கிறான், யாரு, பனி இஸ்ராயேல்காரன் நினைச்சுக்கிறான், இன்னும் நம்மளா பிடிக்க வராங்க நினைச்சுக்கிட்டு, யா மூசா, என்ன மூசாவே, அது துரிதான் தக்குத்துலனி கமா கல் தத்தல்த பில் அம்சி, நேத்து ஒருத்தர் கொலை பண்ணியே அந்த மாதிரி என்ன நீ கொலை பண்ணு பாக்குறியா அப்படின்ட்டான். மூசா எல்லாம் பிடிக்க போனது யார, அந்த கிபுத்தியை பிடிக்க போனாங்க. இவன் பனி இஸ்ராயேல் பட்டான், புத்தியை காட்டிட்டான். பனி இஸ்ராயேல் அவன் புத்தியை காட்டான். ஏன்னா நேத்து ஒருத்தர் கொலை பண்ணிடுறாங்க, கொலை பண்ண வரீரா, ஏன்னா ஊர்ல பெரிய தாவா நடப்பா, அந்த வாயத்தை குரான்ல ஆயத்தை பாருங்க, இப்படியே சொல்லுவாங்க. நீ உலகத்துல ஊர்ல பெரிய மனிதராக திகழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா, நம்ம வாசிப்பு சொன்னாதா, நீ ஊர்ல பெரிய தாவா நடப்பா, உனக்கு நேத்து அவனை கொண்டு கொண்டு போட்ட, நீ என்ன கொள்ள வரியா அப்படின்ன உடனே அந்த பனி இஸ்ராயேல் பாக்க, ஆஹா நேத்து அவனை கொண்டு உங்கால் தானா, இப்ப ஃபிரௌன்ட்ட போய் சொல்றோம், நேரம் ஃபிரௌன்ட்ட போய் சொல்லிட்டான். கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி ஆகி போச்சு. இதுக்கு ஒரு ஜோக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணானா, ஒரு வீட்டு வாசல்ல போய் காளிங்குள் அடிக்கிறதுக்காண்டி 8 அடி போயிருக்கான், காளிங்குள் அடிக்கிறதுக்காண்டி. அப்போ ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்காரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் வந்து, என்ன தம்பி காளிங்குள் எட்டணுமா, ஆமாங்க எட்ட மாட்டோங்க இருக்காரு. என்ன பண்ணுவாரு, தூக்கி அவரே என்ன பண்ணாரு, அடிச்சிருக்காரு. சரி சின்ன பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லி அவரே அடிச்சிருக்காரு. பையன் சொன்னா, ஐயா ஐயா வாங்க யாராவது காத்துல ஓடி போயிடலாம் அப்படின்னா, அந்த பெரிய நிலைமை ஏற்றி பாருங்க, அவரோட சேர்ந்து இவரு ஓடணும். அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் பெல்லடிக்க போனா, பெல்லடிச்சவரை சொன்னா யாரும் காலத்துல ஓடி போயிடலாம் வாங்க அப்படின்னா, அவர் நிலைமை என்னங்க, அவனோட சேர்ந்து ஓட வேண்டியதுதான். அந்த மாதிரி மூசா நிலைமை ஆகி போச்சு. இவனுக்கு சப்போர்ட் பண்ண போக கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, கதையை போட்டு உடைக்க அவனோட சேர்ந்து இவரு ஓடுறாரு. யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து எங்க பாரு எங்க மாட்டி கொடுத்துருவான்னு சொல்லு. கடைசியில ஊருக்குள்ள ஓடின உடனே செய்தி ஊர் பூரா பரவி போயிடுது, ஃபிரௌனுடைய அரச வரலும் போயிடுது. போன உடனே ஆஹா நம்மளை வந்து இவன் ஃபிரௌன் நம்மளை வந்து அழிக்காம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர் லி, யா அல்லாஹ் நான் எனக்கு நானே அநியாயம் பண்ணிட்டேன், நீ இதை மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட தௌபா செய்றாங்களாம். நான் பலமுறை அந்த ஹதீஸ் சொல்றது, கியாமத் நாள் எல்லா மக்களும் சிபாரிசு போவாங்கல்ல, அப்ப ஒவ்வொருத்தரும் தான் செஞ்ச ஒவ்வொரு பாவத்தை சொல்லுவாங்க இல்லையா, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பாவத்தை சொல்லுவாங்க. ஏன்பா நானே ஒரு கிபுத்திக்கா ஒரு பனி இஸ்ராயேல சப்போர்ட் பண்றவங்க ஒரு கிபுத்தி அடிச்சு கொண்டு போட்டு தெரியாம, அதனால நான் அதுக்காண்டி அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றாங்களாம். அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் எனக்கு நானே அநீதம் இழைத்து விட்டேன், ஃபக்ஃபிர் லி பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பல் ஆலமீன்ட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அல்லாஹ் சொல்ல சரி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி கொடுக்குறான். இதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, ஃபிரௌன் தேட ஆரம்பிச்சிட்டான் ஆள் விட்டு. ஆஹா நம்ம அரண்மனையில வளர்ந்தவன் யார் இல்ல, நம்ம ஆதரவாள இல்ல,
நம்ம எதிரி மாதிரி தெரியுது, நம்மளால முதல்ல கை வச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டான், பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சுட்டான், இனி அவனுக்கு நம்மளுக்கு அழிவுதான், அதனால அவன் எப்படியா உள்ள இழுத்து பொண்ணு யாரும் பாருன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டான். தேட ஆரம்பிச்சோன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, வீட்டுல யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போனா எங்க போறதே தெரியல. இதுவெல்லாம் மிஸ்ர விட்டு வெளியே எங்க போனது கிடையாது. இதெல்லாம் மிஸ்ர தேசத்தை விட்டு அவங்க வெளியே போனது கிடையாது. எங்க போறதே தெரியல. அப்படியே கால் போன போக போறாங்க. கால் போன போறாங்க. போனா இப்படி அவங்க நடந்து போய் எங்க போறதுன்னு தெரியல. சரி ஏதோ பாதை போகுது, எப்படி பாதை போதோ அப்படி போலாம் அப்படின்னு சொல்லி கண் போன போகல போலாம் சொல்லி அப்படி போயிட்டே இருக்காங்க. போனா ஒரு ஊர் ஒண்ணு வருது. அந்த ஊருக்கு பேர் மதியன் அப்படிங்கிறது. மதியன் நிறைய நபி வந்து நேற்று மதியன் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மதியன்ல பிறந்தவங்க தான். அந்த மதியன்கிற ஊர் வருது. அந்த மதியன்கிற ஊருக்கு போன உடனே அந்த ஊருடைய எல்லையில சில ரெண்டு இளம் பெண்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய ஆட்டுக்குட்டிகளை வச்சுக்கிட்டு ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க. மத்த ஆட்டு இடையர்களா பெரிய பெரிய ஆட்டு மந்தையை வச்சு அங்க ஒரு தண்ணி குட்டை இருக்குது. அந்த குட்டையில தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. குட்டையில ஒரு கிணறு மாதிரி. அந்த கிணத்துல தங்களுடைய கால்நடைகளுக்கு தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணி குடிக்கிறாங்க. இந்த ரெண்டு பெண்மணிகள் மட்டும் என்ன பண்றாங்க, ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்காம அப்படி ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க. இந்த நேரத்துல சகோதரர்களே மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அவங்க போய் தண்ணி குடிக்கலாம், தாகமா இருக்குது, ஊருக்கு வெளியில உள்ள ஒதுக்குப்புறமா உள்ள இடம், தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடிச்சிட்டு இவங்க வர்றாங்க. இந்த ரெண்டு பெண்களும் ஒதுங்கி ஓரமா நிக்கிறாங்க, கவலையோட நிக்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, என்னம்மா என்ன சரியா ஓரமா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த ஆட்டு இடையர்கள்லாம் வந்து எங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்து எங்க அத்தா வந்து ரொம்ப வயசானவர், பாவம் அவருக்கு வந்து வயசாகி போச்சு, அவரால் ஆடு மேய்க்கலாம் முடியாது, அதனால அவருடைய ஆடுகளை நாங்க தான் மேய்க்கிறோம். அவருடைய ஆடுகள் எங்க அத்தா ஒரு ஆம்பளை பிள்ளை இல்ல, ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளை தான், அதனால அவருடைய ஆடுகள் நாங்க மேய்க்கிறோம். ஆனா இந்த ஆட்டு இடையர்கள் வந்து அவங்க தண்ணி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா. ஏன் தண்ணி தர மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல அவங்களுக்கு தேவையான தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணி வர்ற அந்த பாறை இருக்கு பாருங்க, அந்த ஊற்றுல ஒரு பெரிய பாறை வச்சு அடைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த ஊற்றுல என்ன பண்றாங்க, ஒரு பெரிய பாறை வச்சு அடைச்சிட்டு போயிடுறாங்க. எங்களால அந்த பாறை நாத்த முடியறது இல்ல, அதான் நாங்க சோகமா நின்றுட்டு இருக்கிறோம், யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் தங்களுடைய சம்பவத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, இவங்க ஆண்மகன் ஒரு நபியாக அல்லாஹ் ஆக்க போறான், நிறைய சக்தி இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த கல் எவ்வளவு பெரிய கல் என்றால் 10 பேர் சேர்ந்தா கூட அந்த கல்லால தூக்க முடியாது. 10 பேர் சேர்ந்தா கூட அந்த கல்லை தூக்க முடியாது. அப்படிப்பட்ட கல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையால தூக்கி ஓரமா தூக்கி வச்சிடறாங்க. ஈஸியா தூக்கி ஓரமா தூக்கி வச்சுட்டு நீ உன் ஆட்டுக்கு தண்ணி கொடு அப்படின்றாங்க. அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஆட்டுக்கெல்லாம் தண்ணி கொடுத்த பிறகு ரொம்ப சந்தோஷமா போறாங்க. போனா அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாங்களும் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஒரு மரத்தடியில சாஞ்சு கிடக்குறாங்க. சாஞ்சு கிடந்து அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், நீ இந்த நேரத்துல எந்த நன்மையை கொடுத்தாலும் நான் ஏத்துப்பேன், எல்லா நன்மையும் எனக்கு தேவைப்படுது. இப்படி ஊரை விட்டு ஒரு கொலையை பண்ணிவிட்டு ஊருக்கு பயந்து நான் ஓடி வந்து ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறேன், எங்க போறேன் எங்க தங்குறேன்னு தெரியல, ரப்பல் ஆலமீன் என்ன கொடுத்தாலும் தகையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி தன்னை நானே வந்து இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரெண்டு பெண் மக்களும் வர்றாங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து ஒரு பெண் வர்றா, வந்து ரொம்ப வெக்கத்தோட நாணத்தோட என்ன சொல்றா, என்னன்னு சொன்னா, நீங்க வந்து எங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சுட்டீங்க, நீங்க இதுக்கு வந்து கூலி தருவதற்கு எங்களுடைய அத்தா ஆசைப்படுறாரு, எங்க அத்தாட்ட வாங்க, நீங்க செஞ்ச உதவிக்கு எங்க அத்தா வந்து உங்களுக்கு ஏதாவது பகரம் செய்ய நினைக்கிறாங்க, அதனால நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போய் கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது சகோதரர்களே மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்த உடனே அந்த பெண்மணி தன்னுடைய தந்தையை சொல்றாங்க, தந்தையே நீங்க வந்து ஒரு நல்ல மனுஷன் இவரு, அதாவது கதிஸ்தாஜர்தஹு பிரஜுலின் குவத்தின் அமீன், நல்ல ஒரு சக்தி உள்ள மனிதரை, ஒரு நியாயமா நம்பிக்கையான மனிதரை தான் நீங்க வேலைக்கு வைக்கிறீங்க, அதனால இவர் வேலைக்கு வைக்கிறது தகுதியான ஆளு, இவருக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாரு ரெக்கமெண்ட் பண்றாங்க, அந்த பெண் தன்னுடைய தந்தை இடத்துல ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்ப அந்த தந்தை கேட்கிறாரு, உனக்கு எப்படிமா தெரியும் இவர் வந்து குவத்துள்ள சக்தி உள்ளவர், அதே நேரத்தில் நம்பிக்கையான உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, சக்தி உள்ளவருங்கிறது அந்த பாறையை தூக்கத்தை வச்சு கண்டுபிடிச்சேன். ஏன்னா 10 பேர் சேர்ந்தாலும் பாறை தள்ள முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பாறை ஒரு ஒரே ஆள் தூக்கி ஓரமா தூக்கி வச்சாரு, அதை வச்சு ஒரு சக்தி உள்ளவன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்பிக்கையானவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அவரை கூட்டிட்டு வரும்பொழுது நான் முன்னாடி நடந்து அவர் பின்னாடி நடந்து வந்தாரு, நான் முன்னாடி வந்து அவர் பின்னாடி நடந்து வந்தாரு. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணா, இல்லம்மா நீ முன்னாடி போகாத, என் பார்வை மேல படுது, அதனால நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன முன்னாடி நடக்க விட்டு அவர் பின்னாடி கூட்டிட்டு வந்தாரு. பரவாயில்ல சொன்னாரு, எங்கேயாவது பாதை திரும்பணும்னு வச்சுக்க, அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு சின்ன கல் எடுத்து இந்த பக்கம் திரும்பினா இப்படி தூக்கி, நான் இந்த பக்கம் திரும்பிடுவேன், இந்த பக்கம் திரும்பணும்னாக்கா இப்படி தூக்கி எனக்கு முன்னாடி, நான் இப்படி திரும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையானவர், அந்த அளவுக்கு நம்பிக்கையானவர் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி தன்னுடைய தந்தையார் இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ரெக்கமெண்ட் பண்ண உடனே தந்தையார் என்ன பண்றான்னு சொன்னா, சரி நமக்கு ஒரு ஆம்பளை தேவைப்படுது,
ஆடு மேய்க்கிறது பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு தான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கோம், அதனால ஒரு ஆம்பளை கிடைச்சா நல்லதான்னு சொல்லி அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு, அவர் கேட்கிறாரு, இந்த பாருப்பா நீ 7 வருஷம் என்கிட்ட ஆடு மேய்ச்சன்னு வச்சுக்கோ, 7 வருஷம் ஆடு மேய்ச்சனா என்னோட 2 பொம்பளை பிள்ளைல ஒரு பொம்பளை பிள்ளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். 10 வருஷம் மேய்ச்சன்னு வச்சுக்கோ, வஹ்வா வஹ்வா ரொம்ப சந்தோஷம். 7 வருஷம் மேய்ச்சனா 7 வருஷம் ஆடு மேய்ச்சா 2 பொம்பளை பிள்ளை ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். 10 வருஷம் மேய்ச்சா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேல நான் உனக்கு சிரமப்படுத்த விரும்பல, இதுக்கு மேல சிரமப்படுத்தணுமா, அதுக்கு மேல நம்ம சிரமப்படுத்த விரும்பல அப்படின்ட்டாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சரிங்க, இது ஹாதா பைனி பைனக்க, இது உங்களுக்கு எனக்குள்ள உடன்பாடு, நீங்க எந்த மாற்றம் பண்ணிடக்கூடாது. நான் உங்க ஆடுகளை 7 வருஷம் 10 வருஷம் மேய்க்கிறேன், நீங்க என்ன பண்ண எனக்கு 2 பெண்ணை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருஷம் ஆடு மேய்ச்சாங்களா 7 வருஷம் ஆடு மேய்ச்சாங்களான்னு சொல்லி ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் கேக்குறாங்க, யார சொல்லலாம் அந்த ஆயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெரிய மனிதர், அந்த பெரிய மனிதர் யாருன்னு சொன்ன சகோதரர்களே, ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஷுஐப் நபி. ஏங்க சொன்ன பிறகு வரலாற்றை பத்தி அந்த ஷுஐப் நபியுடைய வரலாறு செஞ்ச அவங்க சமுதாயத்தை பெரிய தப்பு என்ன தப்பு பண்ணாங்க, ஒட்டா தடுத்தாங்களா, அளவை நிலையில மோசடி செஞ்சாங்க, சொன்ன மாதிரி மறந்து போச்சா, அதை வச்சுதான் வியாபாரத்தை பத்தி ஒரு மணி நேரம் பயன் பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டா என்ன அர்த்தம், அளவை நிலையில மோசடி செஞ்ச கூட்டம் கடைசியில் அல்லாஹ் என்ன பண்ண அவங்கள அழிச்சான். அழிச்ச பிறகு அதில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை 11 ஆண்டுகள் அல்லாஹ் வாழ வச்சான். அதான் வயசான சஹாபியா அவங்க இருக்கிறாங்க, வயசான நபியா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பின்னாடி வந்தவங்க வாலிப நபியா இருக்கிறாங்க. அப்ப ஷுஐப் நபி தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா தன்னுடைய மக்கள் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்றாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துல. இத பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது யார சொல்லலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை ஆண்டு ஷுஐப் நபிக்கு மாடு மேய்ச்சாங்க, 7 வருஷமா 10 வருஷமா அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹி சொல்றாங்க அவர் 10 வருஷத்தை முழுமைப்படுத்தினார் அப்படிங்கிறாங்க. அப்ப அதுல இருந்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் ஆடு மேய்ச்சாங்க, 10 வருஷம் மேய்க்கிறாங்க. மேய்ச்சி முடிச்ச உடனே சகோதரர்களே அவங்க சொன்ன வாக்குறுதிப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய இளைய மகளை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சவரும் கொஞ்ச நாளைக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிலே இருக்கிறாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிலே இருக்கிறாங்க. இருந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு சரி நம்ம மனைவியை கூட்டிக்கிட்டு எவ்வளவு நாள் இங்க இருக்கிற மிஸ்ருக்கு போகணுமா இல்லையா, ஊருக்கு போகணுமா இல்லையா, இதுவும் நபியாக்கப்படல, இதுவும் நபித்துவம் கிடைக்கல, நபித்துவம் கிடைக்கிறது முன்னாடி சம்பவம் இதெல்லாம், ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு புறப்படுறாங்க. புறப்பட்டா அப்போ அவங்க மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க. யாருடைய மனைவிங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மனைவி அழைச்சுக்கிட்டு போகும்பொழுது இருள் நேரம், காட்டுல இருள் நேரம். இருள் நேரத்துல என்ன பண்றாங்க, மனைவி கர்ப்பம் பிரசவ வேதம் வந்துருது. வந்த உடனே வெளிச்சத்துக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு தூரத்துல பாக்குறாங்க ஒரு வெளிச்சம் தெரியுது, தூரத்துல பாக்குறாங்க மலைக்கு மேல ஒரு வெளிச்சம் தெரியுது. சரி பார்த்த உடனே அந்த மலைக்கு மேல போய் நம்ம ஏதாவது நெருப்பு ஏதாவது வழிபோக்கில் ஏதாவது தங்கியிருப்பாங்க, கொஞ்சம் நெருப்பு ஏதாவது வாங்கிட்டு வந்து உங்களுக்கே சொல்லிகளே எரிச்சு ஏதாவது நெருப்பு உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொல்றாங்க, இங்கே இரு நான் போய் நெருப்பை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருப்பு வாங்குறதுக்காண்டி போறாங்க. அந்த மலைக்கு சின்ன ஒரு மலைக்கு மேல குட்டி ஒரு உயரமான பகுதி வைங்களேன், அந்த பகுதிக்கு பேர் துவா அப்படின்னு பேரு. அல்லாஹ் சொல்றான் அந்த துவாங்கிறது பரிசுத்தமான பூமி அது அப்படிங்கிறான். ஹைர் நெருப்பு வாங்க போன நபிக்கு மூசாக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபித்துவத்தை கொடுத்து திருப்பி அனுப்புறான். இவங்க போறது எதுக்காண்டி போறாங்க, நெருப்பு எடுக்கிறதுக்காண்டி போறாங்க. ஆனா அங்க ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், நபித்துவம் கொடுக்குறான். நபித்துவம் எப்படி கொடுக்குறாங்க, அது ஒரு நீண்ட வரலாறு, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சொல்லலாமா?